வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வின் மெயின் தேர்வை பாடவாரியாக எப்படி படித்து தயார் செய்யலாம், வெற்றி கொள்ளலாம் என விளக்குகிறார் இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த கே. சௌமியா அவர்கள். இந்த ஆண்டு குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை செய்தவர் சௌமியா என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் குரூப் 2 தேர்விலும் மாநில அளவில் 4ஆம் இடம் பிடித்து சாதனை செய்தவர் என்பது கூடுதல் தகவல். அவர் குரூப் 1 தேர்வில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் 617. அவர் குரூப் 2 தேர்வில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் 200.75. போட்டித் தேர்வு எழுதும் ஏராளமான இளைஞர்களுக்கு எப்படி ஒரு பாடத்திட்டத்தை படிக்க வேண்டும் என்ற சந்தேகங்களும் கவலைகளும் எழும். அதனை போக்கவே இந்த காணொளி. பார்த்து பயன்பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சௌமியா குமார். நான் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து வரேன். இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீசஸ்ல ரேங்க் 2 செக்யூர் பண்ணி டெப்யூட்டி கலெக்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்ச குரூப் 2ல ஓவரால் வந்து 4th ரேங்க் எடுத்திருக்கேன். என்னோட குரூப் 1 மார்க் வந்து மெயின்ஸ்ல வந்து 542 அண்ட் இன்டர்வியூல 75 அண்ட் குரூப் 2ல என்னோட மெயின்ஸ் மார்க் 200.75. ஸோ இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம நோட்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணலாம் அண்ட் இந்த டைம்ல 3 months அண்ட் ரிசல்ட்ஸ் முன்னாடி இருக்க டைம்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணான்னு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். எது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்ல நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட்டு வச்சிருக்கோமோ அது அப்படியே மெயின்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க மெயின்ஸ்ல வந்து என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்னா வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நமக்கு வந்து டெய்லி அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூஸா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் பிரசன்டேஷன் வந்து எப்பவுமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து எவ்வளவு படிக்கிறீங்கிறத தாண்டி அதை எந்த அளவுக்கு நீங்க ரைட்டிங் ஒரு கொஸ்டினர் எழுதுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து ஒரு ஸ்சப்ஜெக்டா நான் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன், எப்படி நோட் மேக் பண்ணங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். GS 1, 2, 3 3 பேப்பர் இருக்கு. ஸோ GS 1ல வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு, சோஷியல் இஷ்யூஸ் இருக்கு அண்ட் எத்திக்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரி எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னா வந்து அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான சப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து பெருசா வந்து எப்பவுமே அப்டேட் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணணும், அந்த மாதிரி எந்த நெசசிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க ஒரு வாட்டி ஹிஸ்ட்ரி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு குரூப் 1, 2 எதுவாக இருந்தாலும் யூஸ் ஆகும். ஸோ நோட்ஸ் வந்து எப்படி நீங்க வந்து ஹிஸ்ட்ரிக்கு மேக் பண்ணலாம்னா ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் ஃபவுண்டேஷன் அண்ட் சிலபஸ். நம்ம சிலபஸ்ல இருக்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில 360 டிகிரிஸ் கவர் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்கோர்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ சிலபஸ்ல வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்போ வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கு நம்ம எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா ஸ்கூல் புக்ஸ்ல வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்ல நினைக்கிறேன் தமிழ்நாடுல வந்து யூரோப்பியன்ஸ் எல்லாருமே போர்ச்சுகீஸா இருக்கட்டும், பிரிட்டிஷ், டானிஷ், டச் எல்லாருமே, பிரெஞ்சு எல்லாருமே தமிழ்நாடுல என்னென்ன செட்டில்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்கும். ஸோ நீங்க வந்து அவங்களோட இம்பாக்ட் வந்து இந்தியா லெவல்லையும் எடுத்துக்கோங்க அண்ட் தமிழ்நாடு லெவல்லையும் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிட்டிஷ்னால இந்தியாவுக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ், தமிழ்நாடுக்கு வந்து என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ். இப்போ தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து ஒரு தனி கொஸ்டினாவே கேட்பாங்க. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து தமிழ்நாடுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து எடுக்கிறப்போ இந்தியாவுக்கு தனியா எடுத்துக்கோங்க, தமிழ்நாடுக்கு வந்து பிரிட்டிஷ் அண்ட் ஆர் என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் அவங்களோட இம்பாக்ட் எல்லாமே சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல். இவங்க 3 பேருக்குமே வந்து சோஷியல் என்னென்ன இம்பாக்ட். இப்போ சோஷியல் இம்பாக்ட்னா வந்து எஜுகேஷன் வந்துடும், சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்துடும். நீங்க தனித்தனியா பிரிச்சு எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு நீங்க வந்து கவர் பண்ணீங்கனாலே போதும். அண்ட் இப்போ இந்த நெக்ஸ்ட் இதுல வந்து கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க எப்படி எடுத்துக்கலாம்னா வந்து இப்படின்னா என்ன, கொலோனியலிசம்னா என்ன, இம்பீரியலிசம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த அளவுக்கு நீங்க இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே வந்து மோர் தென் எனஃப் தான். அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். எக்ஸ்பான்ஷன்னா எல்லாருமே செட்டில்மெண்ட்ஸ் என்னென்ன கவர் ஆச்சு, வார்ஸ் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும். அண்ட் வார்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அந்த 3 வார், கர்நாடிக் வார், மைசூர் வார் அண்ட் மராத்தா வார். எங்களுக்கு வந்து 2023ல வந்து கர்நாடிக் கேட்டிருந்தாங்க, வார் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க அந்த 3 வாருமே கரெக்டா என்னென்ன ட்ரீட்டிஸ் முதற்கொண்டு இயர் வச்சு இயரோட வந்து குரோனாலஜியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ஒரு குட்டான அப்ரோச். அண்ட் அதை தாண்டி வந்து ஏர்லி அப்ரைசிங் அண்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து யார் யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா பண்ணாங்க, தமிழ்நாடுல என்னென்ன லீடர்ஸ் எல்லாருமே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டீடைலா ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து தெளிவா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த 3 இது வந்து இம்பார்ட்டன்ட். சவுத் இந்தியன் ரிபெல்லியன், வெல்லூர் மியூட்டினி அண்ட் 1857 சிப்பாய் மியூட்டினி. இப்போ இது 3 வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா இதுல வந்து நீங்க எப்படி கேட்டாலும் வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிப்பாய் மியூட்டினி ஆர் வெல்லூர் மியூட்டினில அதோட ஆரிஜின்ல இருந்து
அது எப்படி ஏன் ஸ்டார்ட் ஆச்சு, யார் யாரெல்லாம் அதில் வந்து இன்வால்வ் ஆனாங்க, அதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதனால என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட்டுக்குமே கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலுமே வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து இப்போ வெள்ளூர் மியூட்டினி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ஏன் சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஏன் வந்து அது ப்ரீ மெச்சூர்டாக இருந்தது, ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நீங்கள் இங்கேயே வந்து வெள்ளூர் மியூட்டினிக்கு வந்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தா தான் அங்கே போய் வந்து அவங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து வெள்ளூர் மியூட்டினிலாம் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே என்ன இயர், யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, என்னென்ன ஆஃபீஸர்ஸ்லாம் இறந்தாங்க, இது முதற்கொண்டு எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ஐஎன்எம்க்கு வந்து ஒரு நல்ல சோர்ஸ்னா வந்து நான் வந்து ஸ்பெக்ட்ரம் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதில் வந்து மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரிஸ்ன்ட்டு அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் எப்படி கவர் பண்ணோம்னா இந்தியா லெவலில் யார் யார் மாடரேட்ஸ் அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, தமிழ்நாடு லெவலில் யார் யார் மாடரேட்ஸ், அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் ரெவல்யூஷனரிஸ்க்கும் தமிழ்நாடுல என்னென்ன ரெவல்யூஷனரிஸ்லாம் இருந்தாங்க, யார் யாரெல்லாம் வந்து அப்ராட்ல வந்து போய் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வந்து இந்தியாவுக்கு தனியாக தமிழ்நாடுக்கு தனியாக நீங்கள் வந்து தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது வந்து லீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே ஈஸியாக நம்மளால நோட் மேக் பண்ண முடியறது வந்து லீடர்ஸோடது தான். நீங்கள் வந்து எப்படி லீடர்ஸோடது மேக் பண்ணிக்கலாம்னா வந்து அவங்களோட பர்த்லேருந்து டெத் வரைக்கும், அவங்க பர்த் டேட், டெத் டேட் அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன. இப்போ இந்தியானா இந்தியாவுக்கு என்னென்ன, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இப்போ அவங்க கல்ச்சருக்கு ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா, லிட்ரேச்சர் என்னென்ன வருது, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க, அண்ட் டெத் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களோட ஃபுல் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா லீடர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து விஓசி கேட்டாங்க, அம்பேத்கர் கேட்டிருக்காங்க, அண்ட் இந்த டைம் நாங்கள் எழுதினப்போ காந்தியோட ஏர்லி லைஃப் கேட்டிருந்தாங்க, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற லைஃப். ஸோ வந்து லீடர்ஸ் நீங்க எந்த அளவுக்கு லீடர்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அங்கே போய் உங்களால ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். விமன் லீடர்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விமன் லீடர்ஸ்க்கும் ஒரு பேசிக்கான ஒரு ஆங்கிள் நீங்க வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆர் எனி திங். அண்ட் லீடர்ஸ்க்கு அப்புறம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்னன்னா வந்து சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட்டும் நீங்க எப்படி கவர் பண்ணி வச்சுக்கணும்னா வந்து எல்லா ஆங்கிளையும் இங்கேயே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலா கேட்டாங்கன்னா ஜென்ரலா சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்தியான்னு கேட்டாங்கன்னா நீங்க என்னென்ன எழுதுவீங்க, இல்ல வெறும் ஹிந்து மூவ்மெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா என்னென்ன எழுதுவீங்க, இல்ல வெறும் முஸ்லிம் மூவ்மெண்ட்ஸ் கேட்டா என்ன எழுதுவீங்க, பார்சிஸ் தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்னொன்னுக்கும் பிரிச்சு இங்கேயே நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறப்ப பிரிச்சு சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்துச்சுன்னு தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் நடந்திருக்கும், நார்த்லயும் நடந்திருக்கும், சவுத்லயும் நடந்திருக்கும். அதை வந்து நீங்க பிரிச்சு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இல்ல காஸ்ட் ரிலேட்டடா இருக்கிற சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா அதுக்கு தனியா என்னென்ன மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கேயே நோட்ஸ் எடுக்கிறப்பவே வந்து பிரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு போறப்ப உங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி, சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ்னா நீங்க ஃபர்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் எழுதி வச்சுக்கோங்க. என்ன சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தி கேட்டாங்கன்னா இது இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க கொடுத்துக்கலாம். ஜஸ்டிஸ் பார்ட்டி நீங்க எடுக்கிறப்ப ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஆரிஜின்ல இருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னென்ன லீடர்ஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்க, அதோட ஆரிஜின் ஃபுல்லா எவல்யூஷன் ஃபுல்லா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்ல இருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் டிகே ஆயிருக்கும், அதுக்கப்புறம் டிஎம்கே ஆயிருக்கும். ஸோ என்னென்ன கான்ஃபரன்ஸ் எல்லாமே முதற்கொண்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட்ஸே வந்து ஒரு கொஸ்டின். ஸோ நீங்க வந்து அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இயர் வைஸ் வந்து குரோனாலஜில எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபால் பேக் ஆச்சு, ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, இதுக்கு ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டியும் நீங்க இந்த மாதிரி எல்லா ஆங்கிலையும் கவர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால வந்து அட்டென்ட் பண்ண முடியும். சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான். அவங்க என்னென்ன எல்லா லீடர்ஸும் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஃபுல்லாவே அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்க இதெல்லாம் வந்து யூனிட் 9லேயே நீங்க வந்து ஸ்கீம்ஸா கவர் பண்ணியிருப்பீங்க ப்ரிலிம்ஸ் அப்போ நீங்க வந்து இந்த இடத்துல அவங்க வந்து இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து குரோனாலஜியா இயர் வைஸ் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருந்தீங்கன்னா அங்க போய் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து இந்த செக்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னன்னா வந்து சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கல்ச்சர், ரேஸ், லாங்குவேஜ், இந்த இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து இது வந்து ரொம்ப டீடைல்டா நம்ம போகாம புக்ல ஏதாச்சும் இதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷன்ஸ்னா என்னென்ன வரும்னா சாகித்ய அகாடமி வரும், சங்கீத் நாடக் அகாடமி வரும், இல்ல லலித் கலா அகாடமி ஆர் நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமா, சிசிஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து யார் ஃபவுண்டர், எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துறாங்க, நீங்க 10 மார்க்கு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா கூட நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி மற்றது எதுவும் வந்து நேஷனல் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து ஒரு ஃபீல்ட்லேயும் ஒரு 5 பர்சனாலிட்டிஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும்
நோட் மேக்கிங் வந்து ஷார்ட்டாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்ஸ். அந்த ஆக்ட் எல்லாமே சார்ட்டர் ஆக்ட்லேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கடைசி ஆக்ட் வரைக்குமே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ், அந்த ஆக்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதோட மெரிட்ஸ் என்ன, அதோட டிமெரிட்ஸ் என்ன, அது வந்து இந்தியாவுக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ், ஏன் அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அந்த ஆர்டர் எல்லாமே பார்ட்டிஷன் வரைக்குமே ஃபுல்லாக ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் மிஷன் ஏன் வந்துச்சு, அது எல்லாத்துக்குமே அவங்களோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, இப்போ நேரு ரிப்போர்ட்னு இருக்குன்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு தரவா வந்து புக்லேயே வந்து அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸை நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே ஓரளவுக்கு ஒரு க்ரோனாலஜி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்ம இந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம இன்னோவேட்டிவாக இதில் எதுவுமே நம்மளால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த புக்கில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணாலே பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் வந்து ஹிஸ்ட்ரியில் கிடச்சிரும். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஹிஸ்ட்ரின்னு இல்லை, நம்ம டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸில் வந்து நம்ம பேசிக்காக ஒரு ரூல் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே என்ன எல்லா கொஸ்டின்ஸும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போகவே கூடாது. கண்டிப்பாக அவங்க கேட்குற கொஸ்டின்ஸில் 1-2 கொஸ்டின்ஸ் நம்மளால கை வைக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அங்கே போய் நம்ம வந்து பேனிக் ஆக மாட்டோம். ஸோ எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம வந்து 4 questions out of 5 questions வந்து நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். அதில் ஒரு கொஸ்டின் யாருனாலுமே வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து ஃபுல்லாக கொடுக்க முடியாது. மிச்சம் இருக்கிற 4 questions தான் நம்மளோட டார்கெட்டாகவே இருக்கணும். அந்த 4 questionஸ்லையுமே வந்து 3 questions நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். அண்ட் ஒரு கொஸ்டின் வந்து 1 or 2 questions வந்து 50-50 இருக்கும். ஸோ அந்த 50-50 questions நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு அந்த ஈஸியாக இருக்கிற ஃபெமிலியராக இருக்க கொஸ்டின் தான் நம்மளோட டார்கெட்டாகவே இருக்கணும். அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 5 கொஸ்டின்ஸ்ல வந்து 10 மார்க்ல கஷ்டம், எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்த கொஸ்டின் வந்து ஃபிளாக் கோட் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபிளாக் கோட்ல நம்ம வந்து கேட்பாங்கன்னு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து யாரும் போயிருக்க மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு நம்ம ப்ரிப்பேரே பண்ணவே தேவையில்லை. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு கொஸ்டின் கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் மிச்சம் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா மெக்காலேஸ் மினிட் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது வந்து அந்த 50-50 கொஸ்டின். இப்போ மெக்காலேஸ் மினிட்னா எஜுகேஷனுக்கு வந்து ரிலேட்டட்னு நமக்கு தெரியும், அதோட இயர் தெரியும், அண்ட் சிவில் சர்வீஸ்க்கு அவங்களோட இதில் ஒரு கமிட்டி மாதிரி வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணி அந்த ஆங்கிள் எழுதிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஆனால் அதை தாண்டி இருக்கிற இந்த 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் கேட்டிருக்காங்க, கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் கேட்டிருக்காங்க, வேலூர் மியூட்டினி கேட்டிருக்காங்க. இது 3மே நம்ம ப்ரிலிம்ஸ்லயும் வந்து ரொம்ப தரவா படிச்ச டாபிக்ஸ் அண்ட் மெயின்ஸ்ல வந்து ரொம்ப ஃபெமிலியரான டாபிக்ஸ். இப்போ இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் உங்களோட டார்கெட்டாவே இருக்கணும். இதுல வந்து நீங்க மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயின்ஸ்ல வந்து இப்போ நம்ம கொஸ்டின் வந்து இப்போ அந்த வேர்டுக்கு வந்து அட்ரஸ் பண்ணிட்டா போதாது, அந்த கொஸ்டினை கரெக்டா அட்ரஸ் பண்ணணும். இப்போ இங்க வந்து ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரியாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டையும் வந்து பாலிடிக்ஸையும் லிங்க் பண்ணி கேட்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து டைரக்டா நமக்கு வந்து சிலபஸ்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்மளால என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியும்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நம்ம ரொம்ப தரவா இருக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல என்னென்ன ஐடியாலஜி இருக்கு, ரேஷனலிசம் இருக்கா, இல்ல சயின்டிபிக் டெம்பர் இருக்கா, இல்ல ஈக்குவாலிட்டி இருக்கு, விமன் எம்பவர்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம இங்கே தரவா ப்ரிப்பேர் பண்ணி பேசிக்ஸ் போனோம்னா தான் அங்க போய் நமக்கு எதுக்கு டைம் இருக்கும்னா, செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பாலிடிக்ஸையும் எப்படி லிங்க் பண்ணலாம்னு யோசிக்க மட்டும் தான் நமக்கு டைம் இருக்குமே தவிர, நம்ம அங்க போய் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல என்னென்ன ஐடியாலஜி வருதுன்னு அங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ இங்க நீங்க வந்து பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அங்க போய் அவங்க கேட்கிற கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்கும். அப்ப நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பாலிடிக்ஸையும் எப்படி பண்ணலாம்னா, இப்ப தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்க எல்லா ஐடியாஸும் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை வந்து லீகலைஸ் பண்ணியிருப்பாரு, இல்ல விமன் எம்பவர்மெண்ட்க்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் லிங்க் பண்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்க முன்னாடியே அப்போ வந்து இங்க செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஐடியாலஜில வந்து தரவா இருந்தா தான் அங்க போய் நம்ம வந்து இதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் நீங்க வந்து எல்லாத்தையும் பிரிச்சு எழுதிக்கலாம். கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் என்னென்ன வந்து நோட்ஸ் எடுக்கிறப்பவே நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிருப்போம். கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, லேபர் கிளாஸ் மூவ்மெண்ட்ஸ் தனி டாபிக் இருக்கும், ஆர் ஃபார்மர்ஸ் எல்லாம் என்னென்ன வந்து மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். வேலூர் மியூட்டினி ரொம்ப ரொம்ப இந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாத ஒரு கொஸ்டின். ஸோ நீங்க வந்து ஆரிஜின்ல இருந்து காசஸ்ல இருந்து கான்சிக்வன்சஸ்ல இருந்து எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 15 மார்க்ஸ்லயும் அதே தான். காந்தி கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி பத்தி ஒன்று கேட்டிருக்காங்க. இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அவங்களே கேட்டிருக்காங்க, இட் வாஸ் நாட் ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல்சோ சோஷியல் ரிஃபார்ம்ஸ். அப்போ சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பார்க்குறப்ப நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ்ல நம்ம எல்லா சோஷியல் ரிஃபார்ம்ஸும் எல்லாமே வந்துருக்கும். மிட் டே மீல் வந்துடும், எஜுகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய வந்து சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே விமன் ரிசர்வேஷன், கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ்லேயே படிச்சிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசிக்காக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாலே ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம்.
ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ப்ரையராகவே அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிற ஒரு சப்ஜெக்ட்னா வந்து சோஷியல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸ் வந்து எந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்னா, நம்ம வந்து ஸ்டாட்டிக்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி ப்ரையராகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்கலாம் சோஷியல் இஷ்யூஸ். அண்ட் சோஷியல் இஷ்யூஸோட ஸ்ட்ரக்சரிங் நான் வந்து எப்படி கொடுப்பேன்னா, இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுப்போம், இப்போ இது வந்து இந்த ஈவெண்ட் வந்து இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு, இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கொடுப்போம். ஆனால் இப்போ சோஷியல் இஷ்யூஸ் வந்து நான் எப்படி கொடுப்பேன்னா, இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் வந்து டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுப்பேன் எப்பவுமே சோஷியல் இஷ்யூஸ்க்கு. அந்த சிலபஸ்ல இருக்க எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து நீங்க டெஃபினிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன, சைல்ட் லேபர்னா என்ன, சைல்டு அபியூஸ்னா என்ன, செக்ஷுவல் அசால்ட்னா என்ன, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன்னா, இப்போ சைல்ட் லேபர்னு எடுத்துக்கிட்டோம்னா சும்மா ஜெனரலா சைல்ட் லேபர்னு டிஃபைன் பண்ணாம இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சைல்ட் லேபரை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இப்போ இல்லை பாவர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேர்ல்டு பேங்க் வந்து பாவர்ட்டி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பாப்புலேஷன் பத்தி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆர்கனைசேஷன் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு லிங்க்டான ஆர்கனைசேஷன் வச்சு நம்ம வந்து அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டா ஒரு வேலிடான இன்ட்ரோடக்ஷனா இருக்கும். அண்ட் அதை தாண்டி இப்போ சோஷியல் இஷ்யூஸ்க்குலாம் பாக்ஸ் கண்டென்ட் நம்ம என்னவா கொடுக்கலாம்னா ஃபுல் டேட்டா தான். கரண்டா இப்போ சென்சஸ் டேட்டா வந்து நீங்க சோஷியல் இஷ்யூஸ்ல எல்லாத்துக்குமே சென்சஸ் டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் கரண்ட்லி என்னென்ன டேட்டா இருக்கு, என்னென்ன ஆர்கனைசேஷன், என்ன இப்போ அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், இல்லை வந்து சைல்ட் அபியூஸ்க்கே வந்து ஏதாச்சும் டேட்டா இருக்கும். இப்போ என்சிஆர்பி வந்து இந்தியாவில் இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு சைல்ட் லேபர், ஒரு தமிழ்நாடுல இவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்க முன்னாடியே அந்த ஒரு டாபிக்கும் ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு சர்வேவோ டேட்டா கொடுக்கறது எல்லாத்தையுமே ப்ரையராகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோட்ஸ் எடுக்கிறது நம்ம எப்படி இப்போ எடுக்கணும்னா சோஷியல் இஷ்யூஸ்க்கு இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு இருக்குன்னா ஸ்டாட்டிக்காவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், கரண்டாவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டாட்டிக்கா இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, இப்போ பாப்புலேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அண்ட் இதுலயே வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்டும் கவர் ஆயிடும். அப்போ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னால இந்தியாவுக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு, இதுக்கு என்னென்ன நம்ம வந்து இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு இந்தியா லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் 5 இயர் பிளான்ல இருந்து கடைசியா என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் அது வரைக்கும் நீங்க வந்து ஆர்டர்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கனால இந்த இது வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மார்டாலிட்டி, மைக்ரேஷன், பாவர்ட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். இப்போ மைக்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரேஷன்ல ஸ்டார்டிங்கா எப்படி கவர் பண்ண முடியும், டைப்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் இருக்கும். ஒன்னா இன் மைக்ரேஷன் இருக்கும், லவுட் மைக்ரேஷன், ரூரல் டு அர்பன், அர்பன் டு ரூரல், இன்டர் ஸ்டேட், இன்டர் கண்ட்ரி, இந்த மாதிரி நிறைய மைக்ரேஷன் இருக்கும். இது எல்லாத்தையுமே டைப்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு மைக்ரேஷன்னால என்னென்ன பிரச்சனை இருக்கு, மைக்ரேஷனுக்கு இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே இதுல கவர் ஆயிடும். அண்ட் இதை தாண்டி வந்து இப்போ பாவர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே பாவர்ட்டிலுமே டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி ஸ்டார்டிங்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பாவர்ட்டி தாண்டி இப்போ பாவர்ட்டியில கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க என்ன கொண்டு வர முடியும்னா, இப்போ நித்தி ஆயோக் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து தமிழ்நாடு என்ன ஸ்கோர் வச்சிருக்காங்க, இந்தியா என்ன ஸ்கோர் வச்சிருக்காங்க, இத்தனை வருஷத்துல இருந்து இத்தனை வருஷம் 2015 டு இவ்வளோ இந்த வருஷம் வரைக்கும் இவ்வளோ பாவர்ட்டி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டேட்டாவை நீங்க பாவர்ட்டிக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆர் இப்போ பாவர்ட்டி எஸ்டிமேஷன் கமிட்டி பாவர்ட்டி வந்து எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க, அதுக்கு வந்து நிறைய கமிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் ஸ்டார்டிங்ல வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பாவர்ட்டி ரிமூவ் பண்றதுக்கு தமிழ்நாடு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, தனித்தனியா நீங்க பிரிச்சு இதுல வந்து எழுதி வச்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ சைல்ட் லேபர், சைல்டு அபியூஸ் இருக்கு. அடுத்து வந்து சைல்ட் லேபர், சைல்டு அபியூஸ். இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து நீங்க வந்து எப்படி பிரிச்சு வச்சுக்கணும்னா, விமன், சில்ட்ரன், வல்னரபிள் செக்ஷன்ஸ் பிரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வல்னரபிள் செக்ஷன்ஸ்ல யார் யார் கவர் ஆவாங்கன்னா வந்து ஃபுல்லா ட்ரைப்ஸ் கவர் ஆவாங்க, ஓல்ட் ஏஜ் பீப்புள் கவர் ஆவாங்க, டிசபிள் பீப்புள் கவர் ஆவாங்க, டிரான்ஸ், எல்ஜிபிடிக்யூ, மைக்ரன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸ்ல வந்துருவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்தியா லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ், தமிழ்நாடு லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க விமன் எடுத்துக்கிட்டீங்கன்னா விமன்லேயே 5 பிரிஞ்சிரும். விமனோட ஹெல்த்துக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இந்தியா கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஹெல்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாவே அந்த சைல்டு பர்த்ல இருந்து அவங்க மெட்டர்னிட்டில இருந்து சைல்டு பர்த் ஆகிற வரைக்கும் என்னென்ன இருக்கு. இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஜனனி சுரக்ஷா யோஜனா, சிசு சுரக்ஷா யோஜனா வந்து தமிழ்நாடுல வந்து முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் வந்து மெட்டர்னலுக்கு வரும், நியூட்ரிஷன் கிட் ஸ்கீம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து தனித்தனியா நீங்க ஹெல்த்துக்கு தனியா பிரிச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு, விமன் எஜுகேஷனுக்கு இந்தியாவில் என்னென்ன இருக்கு, தமிழ்நாடுல என்னென்ன இருக்கு, ஹெல்த், எஜுகேஷன், விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்கு, இல்ல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்கு. விமன் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தனியா கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தனியா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் விமன் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி சைல்டுக்கும், சைல்டோட ஹெல்த்துக்கு என்னென்ன இருக்கு, சைல்டோட எஜுகேஷனுக்கு என்னென்ன இருக்கு, சைல்டோட நியூட்ரிஷன் என்ன இருக்கு, அண்ட் இவங்க 2 பேருக்குமே வந்து ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன இருக்கு. இப்போ ப்ரொடெக்ஷன்னா செக்ஷுவல் அசால்ட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இப்போ செக்ஷுவல் ப்ரிவென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆக்ட் எல்லாம் அதுலயே வந்துடும். இப்போ போஷ் ஆக்டா இருக்கட்டும், இல்ல டவுரி ப்ராஹிபிஷன்
அபாலிஷன் ஆக்டா இருக்கட்டும்னா அவங்க அதை ஸ்டாட்டிக்கா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ் எழுதுங்கன்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ போஸ்ட் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா ஒரு 10 மார்க் எழுதுற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். விமன் செக்ஷுவலி ப்ரிவென்ஷனுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கேட்டாலும் நீங்க எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ நீங்க வந்து ஒன்னொன்னும் பிரிச்சு ஓல்ட் ஏஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன இருக்கு, தமிழ்நாட்டில் என்ன இருக்கு. ட்ரைப்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்சிக்கு என்னென்ன இருக்கு, எஸ்டிக்கு என்னென்ன இருக்கு, இது ரெண்டுமே இந்தியா லெவலில் என்னென்ன இருக்கு, தமிழ்நாடு லெவலில் என்னென்ன இருக்குன்னு வந்து தனித்தனியா நீங்க வந்து பிரிச்சு எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஒன்னொன்னுக்குமே நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே வந்து இது ஓரளவுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்லாம் நம்ம வந்து பாலிசியுமே வச்சிருப்போம், ஆக்ட் இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து ஆக்ட் இருக்கு, தனியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டே செலிப்ரேட் பண்றோம். அந்த மாதிரி ஒன்னொன்னும் நீங்க வந்து தமிழ்நாடு என்னென்னலாம் இனிஷியேட்டிவ்ஸ் உங்களுக்கு எடுத்திருக்காங்களோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இங்கே செக்ரிகேட்டடா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கேட்கறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து விமன் சில்ட்ரன் இவங்களெல்லாம் தாண்டி சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து என்ன இம்பார்ட்டண்டா இருக்கும்னா வந்து சானிடேஷன் இருக்கு. இப்போ சானிடேஷன் எடுத்துக்கிறப்ப அதே தான், ரூரல் சானிடேஷன், அர்பன் சானிடேஷன். ரூரல் சானிடேஷனுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அர்பன்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இப்போ ஸ்லம்ஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, இந்தியா லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு, அதே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதுவும் பிரிச்சு நீங்க இதுக்கும் ஸ்கீம்ஸ், சோஷியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேல்யூ அடிஷனா இருக்கும். ஒன்னொன்னுக்கு நீங்க 10 ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டாபிக்குமே. அண்ட் அதுக்கான டேட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து அர்பனைசேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அர்பனைசேஷனும் அதே தான். அர்பனைசேஷனோட இப்போ புக்ல ஸ்டார்டிங் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அதை தாண்டி வந்து அர்பனைசேஷனுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும். அண்ட் இப்போ வைலன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வந்து டெரரிசம், வைலன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து காசஸ் தான். நீங்க சோஷியல் இஷ்யூஸ்ல இப்போ ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதுக்கான காஸ் கேட்பாங்க, ஏன் அது நடக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுதான் உங்களோட ஸ்ட்ரக்சராகவே இருக்கும். இப்போ வைலன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வைலன்ஸ் இருக்கும், ரிலீஜியஸ் வைலன்ஸ் இருக்கும், இல்லை கம்யூனல் வைலன்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து என்னென்ன வந்து காசஸ்மே நீங்க எப்படி பிரிச்சு எழுதிக்கணும்னா சோஷியல் காசஸ் என்னென்ன, எக்கனாமிக் காசஸ் என்னென்ன, பொலிட்டிக்கல் காசஸ் இருக்கா, இல்லை ஹிஸ்டாரிக்கல் காசஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே காசஸும் நீங்க வந்து இன்னொரு 360 டிகிரி ஆங்கிள் கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே அவங்க என்ன கேட்டாலும் உங்களால வந்து ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மைனாரிட்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மைனாரிட்டிஸ்லேயே நீங்க வந்து பிரிச்சு எழுதிக்கணும். ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன சொல்யூஷன், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன சொல்யூஷன். இப்போ இதுக்கு டேட்டா என்ன கொடுக்கலாம்னா மைனாரிட்டிஸ்ல என்னென்ன ரிலீஜன் வந்து இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் இந்தியாவில் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் மைனாரிட்டிஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சன்டேஜ் வேணா நீங்க வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி லிங்குவிஸ்டிக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ எஜுகேஷன், ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இப்போ எஜுகேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க எல்லா லெவலையும் கவர் பண்ணிக்கணும். விமன் எஜுகேஷனுக்கு என்னென்ன இருக்கு, அடல்ட் எஜுகேஷன் ஒரு தனி டாபிக், அடல்ட் எஜுகேஷனுக்கு என்னென்ன இருக்கு, சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு என்னென்ன இருக்கு, இது எல்லாமே வந்து இந்தியா லெவல், தமிழ்நாடு லெவல், டிஜிட்டல் லெவல்ல என்னென்ன எஜுகேஷனுக்கு இருக்கு. டிஜிட்டல் லெவலில் இப்போ ஹெல்த்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஜிட்டல் ஹெல்த்துக்கு தனியாக இனிஷியேட்டிவ்ஸ் எழுதிக்கோங்க, அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷனுக்கு தனியாக இனிஷியேட்டிவ்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ ஹெல்த் கேர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குன்னா ஹெல்த் கேர் நீங்க வந்து 3 பிரிச்சுக்கணும், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இது 3 லெவல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதுக்கு என்னென்ன சொல்யூஷன், இதே மாதிரி நீங்க ஒரு டாபிக்குமே எடுத்துட்டு வந்துருங்க. டிஎன்ஹெச்எஸ்பி, டிஎன்ஹெச்எஸ்ஆர்பின்னு 2 வெப்சைட் இருக்கும். அதுல போனீங்கனாலே தமிழ்நாடுல என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு முதற்கொண்டு அது ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் டிசீசஸ்மே அவங்க வந்து தனியா கேட்க சான்ஸ் இருக்கு. இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு தமிழ்நாடு என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ மக்களை தேடி மருத்துவம்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கு வந்து ரொம்ப மேஜர் ஃபோக்கஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஹெச்எஸ்ஆர்பி அதுக்கு தான் மெயினா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னும் பிரிச்சு எழுதினீங்கனாலே ஓரளவுக்கு நம்ம வந்து இது வந்து சோஷியல் இஷ்யூஸ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து என்ஜிஓஸ்ல இருக்குன்னா எல்லாத்துக்குமே என்ஜிஓஸ், சைல்டுக்கு என்னென்ன என்ஜிஓஸ் இருக்கு, விமனுக்கு என்னென்ன என்ஜிஓஸ் இருக்கு, இப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்கு என்னென்ன என்ஜிஓஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு 5 என்ஜிஓஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஸ்கீம்ஸ் தான், ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இயரோட. நீங்க இயர் எழுதுறப்போ எங்க நம்பர்ஸ் எழுதினாலும் ஒன்னா அண்டர்லைன் பண்ணி காமிங்க, இல்லைன்னா பாக்ஸ் போட்டு காமிங்க. உங்களோட ஆல்பபெட்ஸ்க்கும் உங்களோட நம்பர்ஸ்க்கும் வந்து டிஃபரன்சியேஷன் வந்து கரெக்டா இருக்கணும். நீங்க அந்த இடத்துல நம்பர் எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்ப டிஸ்டிங்டா நீங்க வந்து எழுதுறத காமிங்க. இதே தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே சோஷியல் இஷ்யூஸ் ஓரளவுக்கு வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க கொஸ்டின்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் எங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்னா இன்னொன்று வந்து டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் மாற்றி கேட்குறாங்க. இப்போ வந்து சோஷியல் இஷ்யூஸில் 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஹிஸ்ட்ரியில் வந்து என்விரான்மெண்ட் கொஸ்டின் ஏதோ வந்திருந்தது. அந்த மாதிரி கேட்குறாங்க. பட் அது எதுவுமே நம்ம அட்டன் பண்ண முடியாத மாதிரி கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஃபெமிலியரான இருக்க டாபிக்ஸ் தான் கேட்குறாங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் அதே தான், இதில் அந்த 5 கொஸ்டின்ஸில் வந்து 4 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக யாராலும் அட்டன் பண்ண முடியாது, அதை நம்ம வந்து சாய்ஸில் விட தான் போகிறோம். மிச்சம் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்தோம்னா நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இவங்க கேட்டுக்கிறதுல வந்து 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க, சைல்டு அபியூஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ அபியூஸ்ல வந்து எஃபெக்ட் ஆஃப் சைல்டு அபியூஸ் கேட்டிருக்காங்க. அது ஸ்டாட்டிக் போர்ஷன். அதுக்கு என்ன சஜஷன்ஸ் கொடுக்கலாம்னா அதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ரீசெண்டாக எடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக வந்து
சைல்டு பார்னோகிராஃபிக்கெல்லாம் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, சிசிஎம்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும், CSEAMன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுல வந்து ஒரு வேல்யூ அடிஷன். அப்போ வந்து கரண்டா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, இதுக்கான டேட்டா வந்து இது கொடுத்துக்கலாம் நம்ம. இதுல கொஞ்சம் கஷ்டமான இது என்னன்னா குளோபலைசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு RTE கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து லைட்டா நம்ம லிங்க் பண்ணி ஒரு ஆவரேஜா ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தோம்னாலே நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நமக்கு ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம சைல்டு அபியூஸ்ல மிஸ் பண்ணிடக்கூடாது, 73rd அமெண்ட்மெண்ட்லயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 2 கொஸ்டின்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் மார்க் வாங்கினாதான் இந்த கொஸ்டின்ல நம்ம எழுதுறது வந்து டேலி ஆகும். அண்ட் அதை தாண்டி வந்து ப்ரீநாட்டல் அண்ட் போஸ்ட்நாட்டல் ஹெல்த்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணணும், முன்னாடியும் கவர் பண்ணணும், சைல்டு பர்த்துக்கு அப்புறமும் கவர் பண்ண போறோம். அந்த ஸ்கீம்ஸ்லாம் எழுதணும்னாலே இதுக்கு வந்து நமக்கு வந்து மார்க் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதே தான் எல்லாத்துக்குமே என்ன ப்ராப்ளம்ஸ், அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன, இதுலயே அவங்களுக்கு என்னென்ன, இப்போ ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு என்னென்ன ப்ராப்ளம், இதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம்னா ஸ்கீம்ஸ்ல கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னுக்குமே வந்து இந்த ஒரு கொஸ்டினை தாண்டி மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ல ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் மார்க் நம்ம வாங்கணும்னாலே எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து டேலி ஆயிடும். நம்ம மிஸ் பண்ற மார்க் வந்து அந்த ஃபெமிலியரான கொஸ்டின்ஸ்ல வாங்குற மேக்ஸிமம் மார்க்ல டேலி ஆயிடும். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணேன். ஸோ அது வந்தாலே ஸ்கோர்ஸ் ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் 15 மார்க்குமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றப்பவே வந்து அழகா பிரிச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க போய் நமக்கு வந்து ஈஸியா எழுதிக்கலாம். இதுலயும் 73rd அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் நீங்க எது ப்ரிப்பேர் பண்ணாலும் அர்பன் ரூரல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அர்பன்ல எப்படி இருக்கு, ரூரல் எப்படி இருக்கு, பாவர்ட்டினா அர்பன்ல எப்படி இருக்கு, ரூரல் எப்படி இருக்கு. இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் தான் வந்து ரூரல் ஸ்டார்ட் அப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு இதுக்குமே அந்த மாதிரி பிரிச்சு ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சா நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க. அர்பன், ரூரல், மேல், ஃபீமேல், சென்டர், ஸ்டேட், இந்த மாதிரி பிரிச்சு ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே நம்ம இதற்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ரூட் காசஸ் ஆஃப் வைலன்ஸ் கேட்டிருக்காங்க. இதேதான் காசஸ் ஆஃப் வைலன்ஸ்ல எல்லா காசஸும் நம்ம எழுதிக்கலாம், சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல். அண்ட் அதை தாண்டி வந்து அதுக்கு என்ன சஜஷன்ஸ்னா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே வந்து ஓரளவுக்கு நம்ம சோஷியல் இஷ்யூஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸ்கீம்ஸ் வந்து நீங்க எந்த அளவுக்கு சோஷியல் இஷ்யூஸ்ல கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் டேட்டா சர்வேஸ் எல்லாத்தையுமே வந்து அழகா மென்ஷன் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சோஷியல் இஷ்யூஸ்க்கு அப்புறம் எத்திக்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளோட இன்னோவேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். நம்ம வந்து மற்றவங்க கிட்ட இருந்து ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா எத்திக்ஸ் வந்து இப்போ புதுசா TNPSC ஆட் பண்ண ஒரு சப்ஜெக்ட். நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து TNPSC வந்து எத்திக்ஸ் வந்து எழுதுவோம். ஸோ எத்திக்ஸ் எப்படின்னா வந்து இது வந்து புதுசான சப்ஜெக்ட், அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் எந்த மாதிரியும் யோசிக்காம சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ் தானே அவங்க வந்து கேட்கவே இல்லை, ரொம்ப டைரக்டா அப்படியே சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எத்திக்ஸ்க்கு வந்து நீங்க சிலபஸ் அப்படியே வந்து அந்த சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ்க்கு என்னென்ன மீனிங்னு படிச்சு அதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே நம்ம எத்திக்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ எத்திக்ஸ் என்னன்னா ஒரு கலெக்டிவா ஒரு 30 வேர்ட் அப்படிதான் இருக்கும். அந்த 30 வேர்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படிச்சாகணும். அப்படின்னா என்ன, அது வந்து எத்திக்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுது, பப்ளிக் பாலிசி மேக்கிங்ல எப்படி அப்ளை ஆகுது, இதுதான் வந்து அவங்க கேட்பாங்க. அதை பத்தி ஏதாவது திங்கர்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் நம்ம வந்து எத்திக்ஸ்ல பார்த்துப்போம். இப்போ ஆட்டிடியூட் இருக்குன்னா ஆட்டிடியூட்னா என்ன, ப்ராபிட்டினா என்ன, கவர்னன்ஸ்னா என்ன, ஆனஸ்டினா என்ன, டிரான்ஸ்பரன்சினா என்ன, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் வந்து மீனிங் இருக்கும். இது எல்லாத்துக்குமே மீனிங் படிச்சிட்டோம்னாலே நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டிடியூட் பத்தி இருக்குன்னா அதை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம அந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எழுத முடியும். இப்போ இங்க வந்து எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ்ல வந்து டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ்னே கொடுத்துருக்காங்க. இப்போ டெஃபினிஷன் எத்திக்ஸ்க்கே நிறைய டெஃபினிஷன் இருக்கும். என்னென்ன திங்கர் ரொம்ப ஃபேமஸா நிறைய திங்கர்ஸ் இருப்பாங்க, அந்த திங்கர்ஸ் எல்லாருமே எத்திக்ஸ்க்கு என்னென்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ்னா வந்து எத்திக்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஒரு ஃபீல்ட்லயும் எத்திக்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நார்மேட்டிவ் எத்திக்ஸ் இருக்கும், மெட்டா எத்திக்ஸ் இருக்கும், டியோன்டாலஜிக்கல்னு இருக்கும், பயோ எத்திக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு எத்திக்ஸ்லயும் என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸாம்பிள்ஸோட எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கோப்ல ஒரு திங்கர் ஒரு எத்திக்ஸை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மேட்டிவ் எத்திக்ஸ்னா அதுக்கு ஒரு திங்கர் இருப்பாங்க, மெட்டா எத்திக்ஸ்னா அதுக்கு ஒரு திங்கர் இருப்பாங்க, டியோன்டாலஜிக்கல்னா அதுக்கு என்ன மீனிங், அதுக்கு என்ன திங்கர் வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த லேயர்ல இதை வந்து நீங்க கவர் பண்ணீங்கனாலே போதும். அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிக்கு வந்து ஒரு 6 ஸ்கூல்ஸ் இருக்கும். இப்போ யோகான் இருக்கு, நியாயான் இருக்கு, சம்கியான் இருக்குன்னா இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யார் ஃபவுண்டர் அண்ட் ஒரு இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஸ்கூலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது எல்லாத்துக்குமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கூல் வந்து நம்ம வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு ஜெயினிசம், புத்திசம் இது எல்லாமே கவர் பண்ணிடுங்க. இப்போ புத்திசம் வந்து புத்தா கோட்ஸ் வந்து ஒரு 10 கோட் வந்து மெமரைஸே பண்ணிடுங்க. என்ன கொஸ்டின் கேட்டாலும் வந்து எத்திக்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் கோட்ஸ் எழுதணும்னா நீங்க வந்து புத்தாவே கோட் பண்ணிக்கலாம். புத்திசம்னா அதுல வந்து நிறைய இருக்கும். இப்போ 8 ஃபோல்டு பார்த்துருக்கோம்,
ஜெயினிசம்ல வந்து 3 த்ரைரத்னா பிரின்சிபிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னும் புத்திசம்க்கும் ஜெயினிசம்க்கும் எத்திக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள் கேட்டிருக்காங்க. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் திருக்குறள்ல எத்திக்ஸ் ரிலேட்டடா என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு வந்து நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆனஸ்டி ரிலேட்டடா ஏதாச்சும் இருக்கா, இல்ல இம்பார்ஷியாலிட்டி வச்சு இருக்கா, இப்போ ஒரு கிங்கோட டியூட்டிஸ் என்னென்ன, ஒரு மினிஸ்டரோட டியூட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு எத்திக்கலா திருக்குறள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகாரம் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து திருக்குறள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, என்ன அதிகாரம் வேணா கேட்கலாம், ஓப்பன் எண்டடா இருக்கும்னு சொல்லிட்டு, பட் பேசிக்கா மேனேஜ் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் இப்போ கைண்ட் ஆஃப் எத்திக்ஸ் அதுதான் டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்ல வந்து இன்ட்யூஷனிசம் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் இருக்குன்னா, இப்போ இன்ட்யூஷனிசம்னா என்ன, எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. அதை எழுதி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன, மாரல் இன்ட்யூஷனிசம்னா என்ன, எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் திங்கர்ஸ் யார் யார் வந்திருக்காங்க, ஒன்னொன்னுக்கும் ஃபீச்சர்ஸ் இருக்கும், ஒரு 5-6 ஃபீச்சர்ஸ் இருக்கும். இன்ட்யூஷன்ல இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும், எக்ஸிஸ்டென்ஷியலிசம்க்கு இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ் தனித்தனியாவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தனித்தனியா எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாமே டிசிஷன் மேக்கிங்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி அப்ளை ஆகுதுன்னு நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு டியூட்டிஸ்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஆர் இப்போ ஒரு லீடருக்கு என்னென்ன டியூட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி இந்த டாபிக் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். மாரல் ஜட்ஜ்மெண்ட், மாரல் அப்சல்யூட்டிசம் அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன், இது மூணுத்துக்கும் அதே மாதிரி தான். இது மூணுத்தையும் நீங்க டேபிள் மாதிரியே ஃபார்ம் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது மூணுத்துக்கும் என்ன டெஃபினிஷன் வரும், யார் யார் திங்கர்ஸ் எல்லாத்துக்கும் இதுக்கு வராங்க, இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே கொஸ்டின்ஸே அப்படி கேட்க சான்ஸ் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், டிசிஷன் மேக்கிங்ல இது எப்படி வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ ஆட்டிடியூட். இப்போ ஆட்டிடியூடுன்னு பாக்குறப்போ வந்து நீங்க ஸ்டார்டிக்கா என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்னா, ஆட்டிடியூட்னா என்ன, ஆட்டிடியூட்ல நிறைய டைப்ஸ் இருக்கும். அண்ட் ஆட்டிடியூட் வந்து எல்லாத்துலயுமே எப்படி அப்ளை ஆகுது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி அப்ளை ஆகுது, நெகட்டிவ் ஆட்டிடியூட்னால என்னென்ன இம்பாக்ட் வருது, ஒரு லீடருக்கு என்ன மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க எல்லா ஆங்கிலையும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இன் ரிலேஷன் வித் தாட் அண்ட் பிஹேவியர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஆட்டிடியூடும் தாட்டும் எப்படி வந்து லிங்க் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும், இது ரெண்டுத்தையும் பிஹேவ் பண்ணி இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி கேட்பாங்க. இப்போ ஆட்டிடியூட்னால நம்ம தாட்டும் பிஹேவியரும் எப்படி மாறுதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டிடியூட் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து கவர்னன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கவர்னன்ஸ்ல வந்து ப்ராபர்ட்டி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராபர்ட்டினா என்னன்னு தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு, ப்ராபர்ட்டி வந்து கவர்னன்ஸ்ல எப்படிலாம் அப்ளை ஆகுது நீங்க வந்து எழுதி வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஒரு லீடருக்கு வந்து ப்ராபர்ட்டி வந்து இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஸோ இப்போ ப்ராபர்ட்டினா என்ன டெஃபினேஷனும் எழுதிக்கணும், கவர்னன்ஸ்ல எப்படி ப்ராபர்ட்டி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். இப்போ கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன, கோட் ஆஃப் கான்டக்ட்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு என்ன நல்ல சோர்ஸ்னா, இந்த இதுக்கெல்லாம் வந்து செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ல வந்து எத்திக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸே கொடுத்துருப்பாங்க, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க போனீங்கனாலே இதுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்து நீங்க வந்து கோட் ஆஃப் கான்டக்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து டிரான்ஸ்பரன்சி பத்தி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆர்டிஐ பத்தி கேட்பாங்க. டிரான்ஸ்பரன்சின்னு எடுக்கிறப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பப்ளிக் பாலிசில வந்து எப்படி வந்து இம்ப்ளை ஆகுதுன்னா, இப்போ டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, சர்வீஸ் டெலிவரி சீக்கிரமா இருக்கு, சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒன்னொன்னு வந்து ஆர்டிஐனால நமக்கு என்னென்ன எத்திக்கலா வந்து லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். அண்ட் டிரான்ஸ்பரன்சி, இதனால டிரான்ஸ்பரன்சி வருது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிட்டிசன் சார்ட்டர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படிலாம் கேட்க சான்ஸ் இருக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சார்ட்டர்னா என்னன்னு நீங்க டெஃபினேஷன் எழுதி வச்சுக்கணும். சிட்டிசன் சார்ட்டர்லயே வந்து நிறைய காம்பனன்ஸ் இருக்கும். ஒரு சிட்டிசன் சார்ட்டர்ல இதெல்லாம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காம்பனன்ஸ் இருக்கும். அப்ப என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க லைனா எழுதி வச்சுட்டு, ஒரு சிட்டிசன் சார்ட்டரோட நீட் என்ன, ஏன் வந்து சிட்டிசன் சார்ட்டர் வேணும், அண்ட் சிட்டிசன் சார்ட்டர் அண்ட் பப்ளிக் பாலிசிஸ், இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து பப்ளிக் பாலிசி மேக்கிங்ல இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிட்டிசன் சார்ட்டருக்கு வந்து நிறைய மாடல், சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ்லாம் இருக்கும். யூகே தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் சார்ட்டர் கொண்டு வந்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். சேவட்டோ மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து வேல்யூ அடிஷனுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து எத்திக்ஸ்ல இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற பார்த்தோம்னா வந்து கரப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கரப்ஷன்லாம் எத்திக்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரப்ஷன்ல நீங்க வந்து ஸ்டார்டிங்கா பார்த்தா இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன் பார்த்து வச்சுட்டு, ஏன் கரப்ஷன் நடக்குது, எத்திக்கலா கேட்பாங்க. ஏன் வந்து எத்திக்கல் டேர்ம்ஸ்ல நீங்க அந்த இடத்துல எழுதணும். இப்போ கரப்ஷன்ல போயிட்டு நம்ம வந்து ஜிஎஸ்ல பாலிட்டியில எழுதுற மாதிரி இங்க எழுத முடியாது. இந்த இடத்துல வந்து ஆனஸ்டி, டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி, இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்ப கரப்ஷன்னால என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சுக்கணும்.
அண்ட் அதை தாண்டி வந்து பப்ளிக் பாலிசி டிட்டர்மினேஷன்ல இது எல்லாமே எப்படி வந்து யூட்டிலைஸ் ஆகுது. எத்திக்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து அந்த டெஃபினேஷன் எழுதிட்டு நீங்க ஒன்னொன்னுக்குமே வந்து ஒரு 5-6 எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆனஸ்டின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெடியா வந்து வச்சுக்கணும். டிரான்ஸ்பரன்ஸ்ல ஒரு 5 எக்ஸாம்பிள் ரெடியா வச்சுக்கணும். நான் வந்து எத்திக்ஸ் வந்து என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுவேன்னா மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நான் ChatGPT வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க ChatGPTல போயிட்டு இந்த மாதிரி ஒரு UPSC TNPSC சிலபஸ்ல எத்திக்ஸ்க்கு இதுக்கு வந்து எனக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுங்கன்னா வெரிஃபைடா அவங்க வந்து இத்தனை ஆன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு இதுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாரல் இன்ட்யூஷனிசம்னு போட்டா கூட என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுலயே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வெரிஃபைடா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வந்து கூகுள்லயே வந்து எத்திக்ஸ் டாபிக்ஸ்லாம் போட்டு இப்போ UPSC அப்படின்னு போட்டீங்கனாலே ப்ரீவியஸா என்னென்ன கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்க எத்திக்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப ப்ளே பண்ணும். ஒரு இதுக்கும் நீங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்னு நான் வந்து இப்போ பர்சனாலிட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி இப்போ கொடுக்க மாட்டேன். இப்போ IAS ஆஃபீஸர்ஸோட நேம்ஸ்லாம் இது எடுக்காதீங்க. லீடர்ஸோட நேம்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ல்ட் லீடர்ஸ் ஒரு இந்தியன் லீடர்ஸ் பத்தி எழுதிக்கோங்க. பிலாசபர்ஸோட நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா பர்சனலா ஒரு கேரக்டரோட நேம் வந்து நீங்க வந்து ஆஃபீஸர்ஸோட நேம் வந்து எடுத்துக்காதீங்க. லீடர்ஸோட நேம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து எத்திக்ஸ் இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து எங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா எத்திக்ஸ் வந்து 50 மார்க் தான் எழுத போறோம். அந்த 3 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் சாய்ஸ்ல விட தான் போறோம். ஸோ அது ஏதாவது ஒரு கொஸ்டின் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த வாட்டி எல்லாமே டைரக்டா தான் கேட்டிருந்தாங்க. இப்போ ரொம்ப டைரக்டா கேட்டிருந்தாங்க பெராமீட்டர் ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் சிட்டிசன் சார்ட்டர். அப்போ அதுக்கு என்னென்ன பெராமீட்டர்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணாலே நமக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து மார்க் போட்டுருவாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து செகண்ட் IRCல வந்து என்னென்ன கோட் ஆஃப் கான்டக்ட்னு சொல்லிட்டு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாமே எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களா வந்து இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம அந்த எத்திக்கல் டேர்ம்ஸை கரெக்டா வந்து டெஃபினிஷனோட நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து எத்திக்ஸ்ல வந்து நிறைய ஸ்கோர் வந்து கிடைக்கும். அண்ட் திருக்குறள் ஏதோ ஒரு அதிகாரம் வந்து கேட்டிருக்காங்க. 15 மார்க்ல மாரல் ஆட்டிடியூட், பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல எழுதியிருந்தோம்னாலே நமக்கு வந்து நல்ல ஸ்கோர் கிடைக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து இவங்க டைரக்டா கேட்டிருக்கிறதே வந்து செகண்ட் IRC வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் சர்வீஸ்னே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ்க்கு நீங்க வந்து டெஃபினிஷன், எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கு யார் யார் என்ன திங்கர்ஸ் ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களோ அது வந்து பப்ளிக் பாலிசியில எப்படி அப்ளை ஆகுது அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. மற்றபடி எத்திக்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டமா நீங்க வந்து ரொம்ப டெப்தா போக வேண்டியது அவசியம் இல்லை. அடுத்து வந்து GS2ல வந்து பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் தமிழ் சொசைட்டி இருக்கு. பாலிட்டி வந்து ப்ரிலிம்ஸ்ல எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அண்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்டோ அதே மாதிரி தான் மெயின்ஸ்லேயே வந்து நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில நம்ம வந்து ஸ்கோர் ரொம்ப நல்லா தரலாம். ஏன்னா அதுல வந்து நம்ம அங்க லக்ஷ்மிகாந்த்ல இருக்கிற ஒரு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க ஆர்டிகல்ஸ் அந்த கரெக்டா அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணோம்னாலே பாலிட்டியில வந்து நம்ம கரெக்டா ஸ்கோர் வாங்கிடலாம். ஸோ நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்ல எந்த அளவுக்கு பாலிட்டிக் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதே ஃபோக்கஸ் வந்து நீங்க மெயின்ஸ்லயும் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் தான். அந்த சிலபஸ்ல இருக்க ஒரு டேர்முக்கும் என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ரொம்ப தரவா மெமரைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ அங்க போய் பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்லாம் அங்க டைரக்டா கேட்கவே மாட்டாங்க. ஏதாச்சும் அப்ளை பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்ப நம்ம அங்க போய் வந்து ஆர்டிகல்ஸ் என்னென்னு போய் பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் என்னன்னு அங்க போய் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இங்கே பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தாதான் அந்த ஆர்டிகல்ஸ் அவங்க கேட்கற கொஸ்டின்ல நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி டிஃபெக்ஷன் வந்து 2023ல கேட்டிருந்தாங்க. இப்போ ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்கு, இல்லை ஏதாச்சும் கேசஸ் இருக்கு நம்ம முன்னாடியே இங்கே தரவா படிச்சு வச்சிருந்தாதான் அங்க போய் அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் வச்சு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அங்க போய் நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து யோசிப்போமே தவிர அங்க போய் நம்ம ஆர்டிகல் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ இங்கேயே நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ இருக்கும், இல்லை DPSPயோ இருக்கணும். அது எல்லாத்துலயுமே வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் தரவா பிரிச்சு எழுதிருங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே நீங்க வந்து அதுலயும் நீங்க பிரிச்சு எழுதிக்கணும். எக்கனாமிக்கலா என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, சோஷியலுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, விமன் அண்ட் சில்ட்ரன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, DPSPல என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்ட் ரிலேட்டடா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, DPSPல என்னென்ன கொடுத்துருக்காங்க, டியூட்டிஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க. இது மூணுத்துலயுமே நீங்களே செக்ரிகேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. DPSPயா இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கட்டும், டியூட்டிஸா இருக்கட்டும். அண்ட் இது எல்லாத்துக்கான சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும், ஏன் DPSP வேணும், ஏன் டியூட்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஆர்டிகல்ஸ் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்போ பார்லிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா பார்லிமெண்ட்ல இருக்க எல்லா ஆர்டிகல்ஸும் நமக்கு வந்து தேவையில்லை. இப்போ மணி பில்ஸ் இருக்குன்னா மணி பில்ஸோட ஆர்டிகல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் அவங்க மணி பில் பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் யூனியன் பட்ஜெட்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே நீங்க அந்த லக்ஷ்மிகாந்த் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணணும். நம்ம அங்க போய் ஜெனரல் டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் அதுக்கான ஆர்டிகல்ஸை கரெக்டா கொடுத்தோம்னாலே
நம்ம பாலிட்டியில் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் போடுவாங்க. எனக்கு வந்து லாஸ்ட் டைம் இந்த அட்டெம்ப்ட்டுக்கு முன்னாடி அட்டெம்ப்ட்ல வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு எவாலுவேட்டர் வந்து 15 out of 15 போட்டிருந்தாங்க ஒரு எவாலுவேஷனில். ஸோ பாலிட்டியில் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த டேர்ம்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஃபுல் ஸ்கோர் போடுறாங்கன்னா அப்போ நம்ம இது வந்து ஒரு மிஸ்ஸே பண்ணவே கூடாத ஒரு சப்ஜெக்ட். ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர்டாகவே போய்க்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன காம்போசிஷன், என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு. ஏன்னா இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் கேட்டாங்க, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்டாங்க, டைரக்டாவே கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னே கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா தான் நம்ம மற்ற இப்போ சயின்ஸ்லையோ இல்லை தமிழ் சொசைட்டிலையோ நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பாலிட்டிலே நீங்கள் டைம் ஸ்பெண்டே பண்ணக்கூடாது. உங்களுக்கு போனோன்னே அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃப்ளோவில் ஞாபகம் வர அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட் எல்லாத்துக்குமே ஆர்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி பாலிட்டியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டாபிக்ஸ் என்னவா இருக்கும்னா இந்த ப்ரெஷர் குரூப்ஸ், மாஸ் மீடியா, என்ஜிஓ இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ ப்ரெஷர் குரூப்ஸ்லாம் வந்து லக்ஷ்மிகாந்த்ல அந்த டாபிக்ல லக்ஷ்மிகாந்த்ல என்ன இருக்கோ அந்த ப்ரெஷர் குரூப்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க. மேபி அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் நீட் என்ன அப்படிங்கிற மாதிரி வேணா படிச்சுக்கோங்க. அண்ட் நீங்க என்ன படிச்சாலும் லேட்டஸ்டா அதுக்கு ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் இருக்கா, இல்லை ரீசெண்டா ஜுடிஷியரியில வந்து ஜட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கனாலும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் வந்து ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு கேஸ் இருந்தது. ரஞ்சித் சிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுக்குமே வந்து வேல்யூ அடிஷன் தான். இந்த டாபிக்ல இந்த கேசஸ் வந்திருக்கு, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டிக்கு ஒரு இப்போ வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது, சோஷியோ எக்கனாமிக் கிளாஸஸ்க்கெல்லாம். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன, ஜட்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பாலிட்டியில் வந்து இந்தியன் வேர்ல்ட் ஃபாரின் பாலிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இந்தியன் நெய்பர்ஹுட் கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம்னா இவங்க டைரக்டாவே கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு தெரியும் ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்க போகுது. ஆனா அதை தாண்டி இருக்கிற ஈஸியான கொஸ்டின்ஸ்ல நம்ம வந்து ஸ்கோர் வந்து எடுத்தாகணும். இப்போ மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சர்க்காரியா கமிஷன் இருக்கலே டைரக்டான கொஸ்டின். அப்போ நீங்கள் இங்கே வந்து சர்க்காரியா கமிஷனில் அந்த லக்ஷ்மிகாந்த்ல ஒரு புக்கில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கரெக்டாக எழுதினீங்கனாலே இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஸ்கோர் கிடைச்சிரும். அண்ட் இதில் வந்து இதுலேயும் அடுத்த டேரக்டாக தான் கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு எஸ்பிஎஸ்சி. அப்போ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட ஆர்டிகல்ஸ் நீங்கள் எழுதினீங்கனாலே இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து ஸ்கோர் போட்டுற போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இப்போ இதில் கொஞ்சம் கஷ்டமான கேள்வி என்னன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மீடியா அண்ட் எலெக்ஷன் அண்ட் ஓட்டிங் பிஹேவியர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அங்கே போய் யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ். ஆனால் அதை தாண்டி இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. இப்போ இந்த கொஸ்டின் ரொம்ப டைரக்டான கொஸ்டின். இப்போ இதில் 3 கொஸ்டின் வந்து ரொம்ப டைரக்டான கொஸ்டின். அதை தாண்டி ஆர்டிஐ பற்றி கேட்டிருக்காங்க. ஆர்டிஐ வந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி வந்து எப்படி கொண்டு வருதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்டிஐயோட ஃபீச்சர்ஸ்லாம் எழுதிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இத்தனை ஹவர்ஸ்குள்ள கொண்டு வரணும். இப்போ வந்து ஆர்டிகல் 21 அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இத்தனை ஹவர்ஸ்குள்ள கொடுக்கணும். இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பரன்சில வந்துடும். அப்போ வந்து இந்த 4 கொஸ்டின்ஸுமே வந்து ஒரு கொஸ்டின் தவிர நம்ம எல்லாமே ரொம்ப ஃபெமிலியரான கொஸ்டின்ஸாக தான் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணாலே நமக்கு வந்து பாலிட்டி வந்து அந்த கஷ்டமான கொஸ்டின் கூட நம்ம வந்து டேலி பண்ணிக்கலாம். 15 மார்க்ஸுமே வந்து 73rd அமெண்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அது ரொம்ப டைரக்டான கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மேக்கிங் யூனியன் பட்ஜெட். இது வந்து 10 மார்க்ஸ்ல இருக்கிறத விட டைரக்டா இருக்கிற கொஸ்டின்ல இது ஒன்று இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து டிபிஎஸ்பி எப்படி வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சோஷியல் டிபிஎஸ்பி என்னன்னா, எக்கனாமிக் டிபிஎஸ்பி என்னன்னா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்னா இங்க எடுத்துட்டு போய் நம்ம வந்து எழுதிடலாம். அண்ட் இதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்லவே வந்து கான்ஸ்டியூஷனல் அண்ட் ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்னா என்னென்ன ஆர்டிகல்ஸ் நீங்க எழுதிடணும், ஸ்டாச்சுட்டரினா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் எழுதிடணும். ஸோ இதை விட வந்து அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க டிஜிட்டல் மீடியால. ஸோ டிஜிட்டல் இந்தியாவில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க 4 கொஸ்டின் எல்லாமே ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் பாலிட்டியில் ஆர்டிகல்ஸை எவ்வளோ தரவாக ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே பாலிட்டி வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாலிட்டிக்கு அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் வந்து ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதுன்னா அது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் தான். ஆனால் இதுவுமே வந்து நம்ம சிலபஸ்ல இருக்க வேர்ட்ஸ்க்கு கரெக்டாக வந்து நம்ம அப்ளிகேஷன் வைஸ் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்னா அங்கே போய் ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். சயின்ஸ்ல வந்து நான் எப்பவுமே என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல அந்த டெக்னாலஜிக்கு வந்து நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிப்பேன் எப்பவுமே. ஸோ டெக்னாலஜியில் என்னென்னலாம் கவர் ஆகிடும்னா ஏஐ கவர் ஆகிடும், இல்லை மெஷின் லேர்னிங் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோ இல்லை பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்துலேயுமே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல்டுலேயும் அது எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
பண்ணிக்கலாம்னா ஏஐ வந்து எஜுகேஷன்ல எப்படி அப்ளை ஆகுது, ஹெல்த்ல எப்படி அப்ளை ஆகுது, அக்ரிகல்ச்சர்ல எப்படி அப்ளை ஆகுது, ஸ்பேஸ்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுலயும் அந்த கான்செப்ட் வந்து எப்படி அப்ளை ஆகுது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்க கேட்கறப்ப நமக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். சயின்ஸ் வந்து இவங்க எப்படி கேட்டுருவாங்கன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில வரது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டா போற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. மீனிங் இப்போ கான்செப்டுவலா இப்போ கெமிஸ்ட்ரியில வந்து எங்களுக்கு வந்து இப்போ கரோஷன் ஒரு வேர்ட் இருக்கு, அது வந்து கரோஷன் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா வந்து கேட்கற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஓர்சன் இதுல. ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவங்க எப்படி கேட்பாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாது. பட் இப்போ டெக்னாலஜி நம்ம பார்த்தோம்னா வந்து கண்டிப்பா இப்போ ரோபோட்டிக்ஸோட அப்ளிகேஷன் என்ன இந்த அளவுக்கு அவங்களால கேட்க முடியும், ஏஐயோட அப்ளிகேஷன் என்ன. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து டேலி பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து அப்படிதான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ரோல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. மேபி ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா இருக்கிற ஆர்கனைசேஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இஸ்ரோ இருக்குன்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, இம்பாக்ட் என்னென்னு சொல்லிட்டு. அண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ்லாம் வந்து பேசிக்கா அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்னென்ன எவ்ரிடேல அப்ளிகேஷன் இருக்கு, இந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ்ல ஏதாச்சும் இதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு வந்து ரெஃபர் பண்ணி வந்து பாத்துக்கலாம் நம்ம. அண்ட் அதை தாண்டி இப்போ கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ கார்பன்லேயே வந்து இப்போ கார்பன் நானோ டியூப்ஸ்லாம் இருக்கும், அதோட அப்ளிகேஷன்ல கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அதோட பேசிக்ஸும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஐசோமர்ஸ், ஐசோபாஸ் இதெல்லாம் இருக்கும், இதோட பேசிக்கும் பண்ணிக்கணும். அது ஒன்னொன்னுக்கும் என்னென்ன அப்ளிகேஷனும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஓர்ஸ் அண்ட் மெட்டல்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிற ஓர்ஸோட எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் ஸ்கூல்ல என்னென்ன இதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் மேபி எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்க வந்து ப்ராசஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னா ஃபர்டிலைசர்ஸ் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் என்ன பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்டிலைசர்ஸ்லயே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும், நைட்ரஜன் பேஸ்ட் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு மூணு எக்ஸாம்பிள், நைட்ரஜன் பேஸ்ட்ல ஒரு 3, பொட்டாசியம்ல ஒரு 3, பாஸ்பரஸ்ல ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுட்டு ஃபர்டிலைசர்ஸ்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஃபர்டிலைசர்ஸ் ரீசெண்டா எடுத்திருக்கோமா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பிஎம் பிரணாம் எல்லாம் வந்து ஃபர்டிலைசர்ஸ்க்காக கொண்டு வந்தது தான். அந்த மாதிரி ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கான்னு பார்த்து வச்சுட்டு ஃபர்டிலைசர்ஸ்ல பயோ ஃபர்டிலைசர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பயோ ஃபர்டிலைசர்ஸ்க்கு ஒரு 6 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன. அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ்க்கு இப்போ இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க வந்து இந்த அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அளவுக்கு பார்த்து வச்சீங்கன்னா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பாலிமர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்னா இப்போ பாலிமர்ஸ்ல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும் பிளாஸ்டிக். அதுல ஆக்ட் எல்லாம் நிறைய ஆக்ட் வந்திருக்கும், பிளாஸ்டிக் ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க எனர்ஜி எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோன்னா இந்தியாவில் ரெனியூபிள் எனர்ஜி தனியா, நான் ரெனியூபிள் எனர்ஜி தனியா. ரெனியூபிள் எனர்ஜில சோலார், விண்ட், ஹைட்ரோக்கு ஒன்னொன்னுக்கும் சோலாருக்கு இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ், அதே தமிழ்நாடுல என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, சோலார்ல எத்தனை ஜிகாவாட் நம்ம வச்சிருக்கோம், விண்டில் எத்தனை ஜிகாவாட் வச்சிருக்கோம், ஒன்னொன்னுக்கும் நீங்க டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவரால் ரெனியூபிள் எத்தனை ஜிகாவாட் வச்சிருக்கோம், நான் ரெனியூபிள் எத்தனை ஜிகாவாட் வச்சிருக்கோம்னு எழுதிட்டு ஒன்னொன்னுக்கும் இனிஷியேட்டிவ்ஸ், இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, இந்தியா லெவலில் என்னென்ன இருக்கு, தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு, நீங்க ஒன்னொன்னுக்கும் எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த ரெனியூபிள் இது நான் ரெனியூபிள் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இதுல இருந்து கொஸ்டின்ஸுமே வந்து கேட்டிருந்தாங்க, பவர் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து ஸ்பேஸ், நானோடெக் இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபெமிலியரான சப்ஜெக்ட்ஸ். நானோ டெக்னாலஜி அதே மாதிரி தான். நானோ டெக்னாலஜி எல்லா ஃபீல்ட்லயும் எப்படி வந்து அப்ளை ஆகுது நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அக்ரிகல்ச்சர்ல எப்படி அப்ளை பண்றாங்க, ஸ்பேஸ்ல எப்படி அப்ளை பண்றாங்க, ஹெல்த்ல எப்படி அப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்று மெடிக்கல் எப்படி அப்ளை பண்றாங்கன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அக்ரினா வந்து நானோ ஃபர்டிலைசர்ஸ், நானோ பெஸ்டிசைட்ஸ் இருக்கும், நானோ யூரியா, நானோ பொட்டாஷ் இருக்கும், நானோ பேக்கேஜிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் நீங்க அப்ளிகேஷன் ஓரியன்டா இதுல இருக்கிற எல்லா டேர்ம்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிடி காட்டன், ஜெனட்டிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னொன்றுக்குமே வந்து பிடிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் பிடில என்னென்ன இருக்கு, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அட்வான்டேஜ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வந்து இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ரொம்ப டைரக்டா கேட்ட ஒரு கொஸ்டின், இது கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா நீங்க வந்து அதுக்கு வந்து ஸ்டாட்டிக்கா என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு. இப்போ பேட்டன்ட் இருக்கும், ட்ரேட்மார்க் இருக்கும், காப்பிரைட்ஸ் இருக்கும், இது எல்லாத்துக்குமே கன்வென்ஷன்ஸ் இருக்கும். இந்தியா வந்து இதை சைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, இது இருந்துச்சுன்னா என்ன இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு, இதுல ஏதாச்சும் சேலஞ்சஸ் இருக்கா, நீங்க இந்த அளவுக்கு இந்த ஏரியா வந்து கவர் பண்ணீங்கனாலே ஐபிஆர் வந்து கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து அந்த
அந்த அந்த டாபிக்ல இருக்க ஒன்னொன்னுக்குமே இப்போ பயோ சேஃப்டி இருக்குன்னா பயோ சேஃப்டிக்குலாம் நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்கும். என்விரான்மெண்ட்லயுமே பயோசேஃப்டி பத்தி நம்ம வந்து படிப்போம். ஃப்ளாரிகல்ச்சர், ஒலரிகல்ச்சர், இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ ஃப்ளாரிகல்ச்சர்லாம் இருக்குன்னா இத்தனை ஃப்ளவர்ஸ் ஏதாச்சும் சில ஃப்ளவர்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இம்பார்ட்டண்டா இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒலரிகல்ச்சருக்கு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்னொன்னுக்கும் இப்போ போமோலஜினா வந்து ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடா வரும். மெடிசனல் பிளான்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்ல ஒரு டேபிள்லேயே மெடிசனல் பிளான்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதோட நேம், மேபி சயின்டிபிக் நேம், அதுக்கு என்னென்ன யூசஸ், இதை தாண்டி வந்து உங்களுக்கு கேட்கவும் போறது இல்லை. இந்த மாதிரி இருக்கலாம் நீங்க வந்து டேபிள் மாதிரி போட்டு வச்சு படிச்சுக்கோங்க. ஒலரிகல்ச்சர், ஃப்ளாரிகல்ச்சர், இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கெல்லாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்ல. ஜெனட்டிக்ஸ்ல உங்களால என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் இது வந்து எல்லாத்துலயுமே என்விரான்மெண்ட்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸ்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு, சயின்ஸ்லயும் கேட்க சான்ஸ் இருக்கு. சயின்ஸ்ல இம்பார்ட்டன்டா இன்னொன்னு என்னன்னா வந்து ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஹெல்த்ல வந்து டிசீசஸ் எல்லாத்தையும் வந்து கிளாசிஃபை பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பாக்டீரியல் டிசீசஸ் என்னென்ன, வைரல் இது என்னென்ன, அண்ட் ஃபுட் பார்ன் என்னென்ன இருக்கு, வாட்டர் பார்ன் என்ன இருக்கு, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்னென்ன இருக்கு, ஜெனட்டிக் டிசீசஸ் என்னென்ன இருக்குட்டு எல்லாத்துக்கும் டேபிள் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டீங்கனாலே அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வாட்டி வந்து டயபெட்டிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்னென்ன இருக்கு, ஒன்னொன்னுக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எல்லா இதுலையுமே எந்த சப்ஜெக்ட்லான டிசீசஸ் பத்தி கேட்க சான்ஸ் இருக்கு. இப்போ நான் கம்யூனிகபிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மக்களை தேடி மருத்துவம்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் ஸ்கிரீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான். ஸோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க நான் கம்யூனிகபிள்ல. இப்போ டிபி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, தமிழ்நாடுல டிபி, தமிழ்நாட்டில் வந்து காசநோய் இறப்பில்லா திட்டம்னு சொல்லிட்டு தனியாவே கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னொன்னுக்கும் இந்தியா லெவலில் என்னென்ன இருக்கு, தமிழ்நாடு லெவலில் என்னென்ன இருக்கு, இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்குமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பெட்டரான அப்ரோச். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஸ்டெம் செல்ஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். கன்சிக்யூட்டிவா நம்ம தான் வந்து டாப்லேயே இருந்திருப்போம். இப்போ ஆர்கனுக்கு என்னென்ன இருக்கும், நோட்டோ சோட்டோன்லாம் ஒன்று இருக்கும், ஆக்ட் இருக்கும், அதுக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்கு, இதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன், இதுதான் இவ்வளவுதான் நீங்க வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு வேர்டுக்குமே வந்து என்ன சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கான அப்ளிகேஷன், அதுக்கான அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் வந்து அப்புறம் அதோட டெஃபினேஷன், இந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே சயின்ஸ்க்கு வந்து நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கஷ்டமா தான் கேட்க போறாங்க, ஆனா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண தேவையே இல்லை. ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயும் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்ததுலையுமே வந்து 10 மார்க்ஸ்ல வந்து டிஸ்கிரைப் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போன்சாய் கேட்டிருக்காங்க. இப்போ போன்சாய் வந்து சிலபஸ்ல அந்த வேர்ட் டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கிறப்பவே அதை தாண்டி வரது படிச்சிருக்கோம் மாட்டோம். போன்சாயில வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். போன்சாய்னா என்ன, அதுக்கு மேபி எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 5-6 இந்த ட்ரீஸ்லாம் போன்சாயில வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதோட ஆரிஜின் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டைரக்டான கொஸ்டின். ஆனா அதுக்கு அடுத்து கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஆர்ஐபி அண்ட் ஓஎஸ்பிஎஃப்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டோம். மேபி கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்கவங்களா இது வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இது வந்து கஷ்டமான கொஸ்டின். ஆனா அதுக்கப்புறம் இருக்க கொஸ்டின்ஸ் ரெண்டுமே வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ். ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட்லாம் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே இதை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்லயுமே நம்ம இதை பத்தி வந்து படிச்சிருந்திருப்போம். அண்ட் இதுக்கப்புறம் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஏஐயை வந்து நானோடெக்ல எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க ஏஐயோட பேசிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், நானோடெக்கோட பேசிக்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்றப்பவே தெரிஞ்சிருந்தாதான் இது ரெண்டுத்தையும் இங்க வந்து லிங்க் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த ஒரு கொஸ்டின் தவிர மற்ற 3 கொஸ்டினுமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் 15 மார்க்ஸ்லயுமே அதே தான். ஐபிஆர் வந்து ரொம்ப டைரக்டான கொஸ்டின். அதோட கன்வென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குன்னு ஒன்னொன்னும் எழுதிட்டு அதுக்கு என்ன ஒரு இதுக்கும் ஒரு வருஷம் இருக்கும், அதோட இது லைஃப் டைம் வருஷம் இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம எழுதியிருந்தாலே இதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்கோர் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேட்டிருக்கிறது டயபெட்டிஸ் பத்தி கேட்டிருக்காங்க, ரோபோட்டிக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இந்த 3 கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணலே ஒரு கொஸ்டின் சாய்ஸ்ல விடுற கொஸ்டின் வந்து அந்த கரோஷன் பத்தி இருக்கிற கொஸ்டின் வந்து சாய்ஸ்ல விட்டுலாம். ஸோ நம்ம வந்து டைரக்டா ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸை டார்கெட் பண்ணி நம்ம வந்து எழுதியிருந்தோம்னாலே சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தமிழ் சொசைட்டி. ஸோ நான் தமிழ் சொசைட்டிக்கு வந்து அப்போலோ மெட்டீரியல் தவிர வேற எந்த சோர்சஸ் எதுவுமே எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து எந்த புக்குமே ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே ஃபாலோ பண்ண கிடையாது. மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, டெஸ்ட்ல என்னென்ன கேட்டாலும் அது மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் ஆல்சோ இந்த வாட்டி வந்து தமிழ் சொசைட்டியோட மார்க்குமே வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து சயின்ஸ்லையும் அதுக்கு மேலே பாலிட்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தமிழ் சொசைட்டி வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். தமிழ் சொசைட்டி வந்து நீங்க எந்த மாதிரி நான் அதில் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா அதே தான். லிட்ரேச்சர் வந்து ரொம்ப நிறைய ஃபோக்கஸ் போடாம திராவிடியன்ல வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ திராவிடியன்ல வந்து எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதனால அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்தது. அண்ட்
அண்ட் ஆல்சோ வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்ல என்னென்ன கொண்டு வந்தாங்க, அப்புறம் தமிழ் பீப்புளோட ஆரிஜின் என்னென்ன இருக்கு. இப்போ இதுலேயே அவங்க கரண்டாக கேட்குறாங்கன்னா வந்து டயஸ்போரா வச்சுலாம் சம்டைம்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ஸோ டயஸ்போராக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இது வரைக்கும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து பிரிண்ட்டு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ், கம்ப்யூட்டர் மீடியா, இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து மெட்டீரியல் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு இதுலயும் இப்போ பிரிண்ட்னா முன்னாடி வந்து இப்போ வரைக்கும் என்னென்ன வந்து பிரிண்ட் எடிஷன்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல ஃபேமஸா இருந்தது, யார் யார் அது என்ன கொண்டு வந்தாங்க, என்னென்ன ஃபீல்ட்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ தமிழ் சொசைட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஃபாலோ பண்ணல. நீங்க ஏதாச்சும் ப்ராப்பரா ஒரு மெட்டீரியலை ஃபாலோ பண்ணீங்கனாலே தமிழ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் கோட் பண்றது எல்லாமே நீங்க கரெக்டா இப்போ ஒரு டாபிக் கேட்கறாங்கன்னா இந்த லிட்ரேச்சர்ல இந்த கோட் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இதுக்கும் கரெக்டா அந்த லிட்ரேச்சரை மென்ஷன் பண்ணீங்கன்னா வந்து மேல இருக்க லிட்ரேச்சர் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் சொசைட்டிக்கு நான் வந்து இந்த அளவுக்கு தான் நான் ஃபாலோ பண்ணேன். அடுத்து வந்து நான் GS 1 and 2 விட எக்ஸ்ட்ரா எப்பவுமே வந்து நான் வந்து ஃபோக்கஸ் போட்ட விஷயம் என்னன்னா வந்து GS 3. ஏன்னா இது வந்து எப்பவுமே ஒரு இது இருக்கும், GS 3 வந்து மார்க்ஸ் வந்து கஷ்டமா இருக்கும் ஸ்கோர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் மற்ற 2 விட இதுல வந்து நான் எப்பவுமே வந்து ஃபுல் ஃபோக்கஸ் போடுவேன். இதுல வந்து ஜியாகிரபி, எக்கனாமி அண்ட் என்விரான்மெண்ட் இருக்கு. இப்போ ஜியாகிரபி வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா வந்து சேம் அப்போலோ மெட்டீரியல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அது வந்து ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் கிராஃப்ட் பண்ணி தான் அப்போலோ மெட்டீரியலுமே இருந்தது. ஸோ நீங்க வந்து ஜியாகிரபிக்கு ஒரு மேஜரான ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். நான் ஜியாகிரபிக்கு எந்த ஸ்டாண்டர்ட் புக்குமே வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும், ஆனால் நான் எதுவுமே ஃபாலோ பண்ண கிடையாது. ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அப்போலோ மெட்டீரியல் மட்டும் தான் ஜியாகிரபிக்கு நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நீங்க ஜியாகிரபியுமே வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா வந்து பிசிக்கல் ஜியாகிரபி, ஹியூமன் ஜியாகிரபின்னு பிரிச்சுக்கலாம். அண்ட் இப்போ பிசிக்கல் ஜியாகிரபி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் இந்தியா லெவல்ல என்னென்ன பிசிக்கல் ஜியாகிரபி இருக்கு, தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன இருக்கு, நீங்க தனியா வந்து நோட்ஸ் வந்து எழுதுறப்பவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ்னே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்க ஒன்னொன்னுக்கும் மேப் வந்து ஜியாகிரபில வந்து எப்பவுமே மேப் வந்து ரொம்ப நல்லா பிளே பண்ணும். நீங்க வந்து ஜியாகிரபில நிறைய क्वेश्चंस வந்து மேப் வந்து நம்ம போடலாம். இப்போ பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஹிமாலயாஸ்னா என்னென்ன இருக்குன்னா என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, அந்த ஒரு டிவிஷனுக்கும் என்னென்ன டிஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன வெஜிடேஷன், என்னென்ன சாயில்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்குமே கொடுத்துருப்பாங்க. அப்போ பிசியோகிராபி டிவிஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிமாலயாஸ்க்கு ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, நார்தர்ன் பிளேன்ஸ்க்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, டெசர்ட்டுக்கு தனியா, ஒரு கோஸ்டல் ஏரியாஸ்க்கு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷனுக்குமே சென்ட்ரல் பிளேன்ஸ்க்கு என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அதோட ஜியாகிரபிக்கல் ஏரியா எவ்வளோ இருக்கு அண்ட் அதோட லென்த் என்ன இருக்கு, அதில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கு, ரிவர் ஏதாச்சும் போதா, சாயில் எப்படி இருக்கு, வெஜிடேஷன் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஒரு டேபிள் மாதிரி கூட நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி தமிழ்நாடுக்கு ஈஸ்டர்ன் காட்ஸ் என்னென்ன இருக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன மவுண்டன்ஸ் இருக்கு, என்னென்ன ரிவர்ஸ் இருக்கு, இது எல்லாமே தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே அப்ளை பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ ஃபாரஸ்ட் அண்ட் வெஜிடேஷன்ல இருக்குன்னா இந்தியா லெவல்ல மேஜரா என்னென்ன ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் இருக்கு, தமிழ்நாடு லெவல்ல என்னென்ன ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் இருக்கு, அதே மாதிரி சாயில்ஸ்க்கு, பயோம்ஸ்க்கு ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஜியாகிரபில. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் வந்து பெருசா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அண்ட் இன்னொன்று வந்து வெதர் அண்ட் கிளைமேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மான்சூன் ரிலேட் பண்ணி கேட்பாங்க. இப்போ வெதர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து பத்தி கேட்கவும் ஜியாகிரபிலே கேட்க சான்ஸ் இருக்கு என்விரான்மெண்ட் விட. அதுக்கப்புறம் மான்சூன்ல வந்து நீங்க மான்சூன்ல என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோன்னா நார்த் வெஸ்ட் மான்சூனுக்கு தனியா, நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு தனி நோட்ஸ், சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு தனி நோட்ஸ், எல்லாத்துக்குமே ஆரிஜின் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்கு, இப்போ எல்னினோ, லானினா, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் மான்சூன்ல. அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன சர்க்குலேஷன்ஸ் வேர்ல்ட் லெவல்ல என்னென்ன விண்ட் சர்க்குலேஷன் இருக்கு, என்னென்ன ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் கான்செப்ட்ல நீங்க வந்து வேர்ல்ட் லெவல்லையும் இந்தியா லெவலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கனாலே வந்து ஜியாகிரபி ஓரளவுக்கு வந்து கிளைமேட் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இப்போ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நீங்க வந்து மேப்லேயே போட்டுக்கணும். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்த லாட்டிடியூட்ல போகுது, இதனால இந்த இம்பாக்ட்ஸ் தான் நடக்குது, டைப்ஸ் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன இருக்கு, என்ன ஆல்டிடியூட்ல ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்து போகும், இது முதற்கொண்டு என்ன ஸ்பீட்ல போகும், இது எல்லாமே வந்து டீட்டெயிலா நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்களே அதை பத்தி கேட்டாங்கன்னா நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இதுலயுமே வந்து எனர்ஜி ரிசோர்சஸ் பத்தி கேட்டிருக்காங்க. மினரல் ரிசோர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மினரல் ரிசோர்சஸ்ல மேப்பே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெங்க கோல் பெல்ட் இருக்கு, எங்கெங்க அயன் பெல்ட் இருக்கு, அலுமினியம் எங்கெங்க இருக்குன்னு இம்பார்ட்டன்டா என்னென்ன மினரல்ஸ் பெல்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, காப்பர் பெல்ட் எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தமிழ்நாடுல அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனர்ஜி ரிசோர்சஸ் கோல், ஆயில், மினரல்ஸ், இது மூணுமே பெட்ரோலியம் ரிசோர்சஸ் வந்து எங்கெங்க இருக்கு, தமிழ்நாடுல எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு புக்லேயே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மேப் மாதிரி இது எல்லாத்துக்குமே போட்டு வச்சுக்கிட்டாலே இது வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாரின் பாலிசிஸ் படிக்கிறப்பே உங்களுக்கு அதிலே ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். இந்தியன் ஓஷனோட ஜியோ பாலிட்டிக்ஸ்லாம் நம்ம படிக்கிற மாதிரி வரும். ஹியூமன் ஜியாகிரபியில் நம்ம மெயினாக நம்ம வந்து என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா வந்து மைக்ரேஷன், ரேசஸ், ட்ரைப்ஸ். ரேசஸ்லாம் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். டிஎஸ் குஹான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரேசஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களே வந்து இந்தந்த ரேசஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஆல்ரெடி ப்ரையராகவே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம்.
அதே மாதிரி ட்ரைப்ஸ், இந்தியாவில் மேஜரான ட்ரைப்ஸ் யார் யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ஆக்குபேஷன் இருக்குன்னு நீங்கள் மேப்லேயே போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாடுல மேஜர் ட்ரைப்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு இருப்பாங்க, அவங்கள பற்றியும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு 5 ட்ரைப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 6 ட்ரைப்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிவிடிஜி வந்து தமிழ்நாட்டில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜியாகிரஃபி ஒன்றுத்துக்கும் நீங்கள் வந்து மேப்பாவோ இல்லை வந்து டேபிளாவோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ஜியாகிரஃபி வந்து நம்ம மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்விரான்மெண்ட். இப்போ என்விரான்மெண்ட் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்னா சேம் நம்ம வந்து ஸ்டாட்டிக்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ ஸ்டாட்டிக்ல நம்ம எப்படின்னா வந்து என்விரான்மெண்ட்டுக்கு நான் வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணேன். புக்ஸ்ல என்னென்ன இருக்கோ, ஸ்கூல் புக்ஸ்ல என்னென்ன இருக்கோ அதை வந்து நீங்க படிச்சுக்கோங்க. இப்போ ஈகோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி, இந்த மாதிரி டாபிக்ஸ், எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும், பிரமிட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே ஸ்டாட்டிக்கா நீங்க கவர் பண்ணி வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்விரான்மெண்ட்க்கு என்ன மாதிரி இருக்கும்னா கரண்டா இருக்கிற எல்லா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், எல்லா கன்வென்ஷன்ஸும் ஸ்டார்டிங் அந்த UNFCCC, CBD, அதுக்கப்புறம் டெசர்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன கன்வென்ஷன்ஸ் இருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ரீசெண்டா கடைசி வரைக்கும் என்னென்ன கன்வென்ஷன் இருக்கோ எல்லா கன்வென்ஷனும் வந்து நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எங்களுக்கு கன்வென்ஷன் கேட்டிருந்தாங்க, இந்த வாட்டி வந்து கிகாலி அமெண்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ என்விரான்மெண்ட் ரிலேட்டடா, கிளைமேட் ரிலேட்டடா அந்த சிஓபியில் என்னென்ன சிஓபி இது வரைக்கும் கடைசி வரைக்கும் நடந்திருக்கு, 29 இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதில் என்னென்ன இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு இதுக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு லைனாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் என்னென்ன கன்வென்ஷன் இருக்கு, கிளைமேட் ரிலேட்டடாக என்னென்ன கன்வென்ஷன் இருக்கு, டெசர்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன கன்வென்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் இப்போ பேர்ட்ஸ்க்குலாம் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்குலாம் நிறைய கன்வென்ஷன் இருக்கும். அப்போ வந்து இப்போ சைட்ஸ் இதெல்லாமே பேர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்துடும். இது அனிமல்ஸ், வைல்ட் லைஃப்க்கு என்னென்ன கன்வென்ஷன் ஒன்னொன்னுக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, அண்ட் இது எல்லாத்துக்குமே வருஷம். இப்போ சைட்ஸ் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, IUCN எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, CBD எப்போ வந்துச்சு, CCD எப்போ வந்துச்சு, அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து இயர் அண்ட் இட்ஸ் கன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணிட்டு வந்தாங்கனாலே ஓரளவுக்கு நமக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து எல்லாமே கவர் ஆயிடும். இப்போ பயோடைவர்சிட்டி எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க பயோடைவர்சிட்டியில என்னென்ன டைப்ஸ் இருக்கு, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கெல்லாம் நீங்க வந்து மேப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 ஹாட்ஸ்பாட்ஸ் தான் இருக்குன்னா அந்த 4 ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெங்க இருக்கு, அங்க என்னென்ன ஃப்ளோரா இருக்கு, என்னென்ன ஃபானா இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஒன்னொன்னுக்கு டிஸ்டிங்டா ஒரு அனிமல் ஏதாச்சும் இருக்கும், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் ஏதாச்சும் இருக்கும், இல்ல அங்க ஆரிஜின் ஆகிற ஏதாச்சும் ஒரு பிளான்ட் இருக்கும். ஸோ ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து டிஸ்டிங்டா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எழுதிட்டு இது எல்லாமே நீங்க வந்து மேப்பா போட்டீங்கன்னா கூட ஹாட்ஸ்பாட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கன்வென்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அண்ட் கிளியரன்ஸ் இது எல்லாத்துக்குமே தெளிவா ப்ராசஸே கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, ரீசெண்டா EIA வந்து ரூல்ஸ் வந்து ரீசெண்டா கொண்டு வந்திருப்பாங்க. ரீசெண்டா அதில் ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களா, இந்த அளவுக்கு நீங்க வந்து EIA ECக்கு வந்து கவர் பண்ணீங்கனாலே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் என்விரான்மெண்ட்ல பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லா பொல்யூஷனுக்கும், ஏர் பொல்யூஷன், வாட்டர், நாய்ஸ், தெர்மல், நியூக்ளியர் பொல்யூஷன், என்னெல்லாம் பொல்யூஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே என்னென்ன சோர்ஸ் இருக்கு அண்ட் அதோட எஃபெக்ட் என்னென்ன, ஹியூமன் மேல என்னென்ன எஃபெக்ட் இருக்கு, வைல்ட் லைஃப் மேல என்னென்ன எஃபெக்ட் இருக்கு, பேர்ட்ஸ் மேல என்னென்ன எஃபெக்ட் இருக்கு, நீங்க தனித்தனியா நீங்க வந்து என்விரான்மெண்ட் மேல என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது, என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ சர்க்குலர் எக்கனாமிலாம் இதுல கவர் ஆயிடும், இந்த வேஸ்ட் இதுலேயே கவர் ஆயிடும். ஒன்னொன்னுக்கு இப்போ சர்க்குலர் எக்கனாமின்னு எடுத்தோம்னா இந்தியா லெவலில் என்னென்ன சர்க்குலர் எக்கனாமிக் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க, சர்க்குலர் எக்கனாமிக் ஒரு ஃப்ளோ சார்ட்டே இருக்கும். அதுல இருக்க டேர்ம்ஸ்லாம் கரெக்டா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து எழுதிக்கலாம். அண்ட் மற்றபடி வந்து என்விரான்மெண்ட்ல வேற வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா என்னன்னா என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் பாலிசிஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பாலிசில எங்களுக்கு 2023 அட்டெம்ப்ட்ல வந்து இந்த பாலிசியை பத்தி எழுதுங்கன்னே கொடுத்துட்டாங்க. ஸோ என்விரான்மெண்டல் பாலிசி ஏதாச்சும் இம்பார்ட்டண்டா இருந்ததுன்னா அதோட ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ் கேட்கறப்ப வந்து மேபி என்விரான்மெண்டல் ஆக்ட் பத்தி வேணா கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி வந்து என்விரான்மெண்ட்ல என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து டிசாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டிசாஸ்டர்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னா இந்தியா லெவல்லையும் நோட்ஸ் இருக்கணும், நமக்கு தமிழ்நாடு லெவல்லையும் நோட்ஸ் இருக்கணும். டிசாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சுருங்க. லேண்ட்ஸ்லைடு, சுனாமி, ஃப்ளட், எர்த்குவேக்னு தனித்தனியா பிரிச்சுட்டு ஒன்னொன்னுக்குமே எங்கெங்க இந்தியாவில ஜோன்ஸ் வந்து ப்ரோனா இருக்கு, தமிழ்நாடுல எங்கெங்க லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஜோன்ஸ் இருக்கு, எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஜோன் வைஸே கொடுத்துருப்பாங்க. ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து மேப்ல போட்டு வச்சுட்டு அது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு என்ன குட் சோர்ஸ்னா வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியே தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். அதுலேயே தெளிவா வந்து ஸ்டேட் லெவல்ல டிசாஸ்டருக்கு என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கு, என்னென்ன எமர்ஜென்சி ஸ்டேட் லெவல்ல என்ன இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னுக்கும் என்னென்ன எமர்ஜென்சி நம்பர்ஸ் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டிசாஸ்டர் வைஸ் ஒன்னொன்னுக்கும் வந்து இந்தியா லெவல்லையும் தமிழ்நாடு லெவலையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்கனாலே இந்த டிசாஸ்டரை நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்னா வந்து எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி.
எக்கனாமிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை விட கரண்ட்ல வந்து நம்ம ரொம்ப அப்டேட்டடாக இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே வந்து சிலபஸில் இருக்க எல்லா வேர்ட்ஸ்க்குமே வந்து ஸ்டாட்டிக்காக என்னென்ன இருக்கோ அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு ரீசெண்டாக எல்லாத்துக்குமே வந்து என்னென்னலாம் உங்களால் டேட்டா வந்து இன்கார்பரேட் ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ டேட்டா கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு வந்து ஸ்கோர் எப்போவுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு எப்படி நோட்ஸ் எடுப்பேன்னா, இப்போ இங்கே வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ வந்து ஹை பாப்புலேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் அந்த இடத்துல வந்து வெறும் ஹை பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு மட்டும் எழுதாமல் இந்தியாவில் வந்து கரண்ட்லி எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சென்சஸ்ல இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்கு, நம்ம தான் இப்போ வந்து பாப்புலேஷன்ல சைனா பீட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு டேட்டா அங்கே கொடுப்பேன். அடுத்த பாயிண்ட்ல இப்போ வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமிக் என்ன கொடுப்பேன்னா, இப்போ ஜிடிபி க்ரோத் வந்து முன்னாடி வருஷத்தை விட இவ்வளோ வந்து க்ரோத் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்குமே அர்பனைஸ்ட் எக்கனாமின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, அப்போ அர்பன் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கு, அப்போ நீங்க ஒரு சப்ஹெட்டிங்குமே நீங்க ஒரு டேட்டா கொடுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, இப்போ ஆர்பிஐல வந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும், கிரெடிட் கண்ட்ரோல் இருக்குன்னா, அப்போ கிரெடிட் கண்ட்ரோலுக்கு நம்ம என்ன டேட்டா கொடுக்க முடியும்னா, ஆர்பிஐ எப்படி கிரெடிட் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வச்சு வந்து கிரெடிட் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ ரெப்போ ரேட் வந்து பிரசென்ட்டா வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் கொடுப்பேன். கிரெடிட் கண்ட்ரோல் எழுதுறப்ப ரெப்போ ரேட் இவ்வளவு இருக்கு அப்படின்னு எழுதுவேன். ஆர் இப்போ வந்து பேங்க் டு தி கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னா, ஆர்பிஐ வந்து 2020 கோவிட் அப்போ இவ்வளவு சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க வெறும் பேங்க் டு கவர்மெண்ட் மட்டும் எழுதாம ஆர்பிஐ கவர்மெண்ட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து இவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் நீங்க வந்து நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்ப அப்டேட்டடான ஒரு ஆன்சரா உங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கும். இப்போ கிரெடிட் கண்ட்ரோலுக்கு ஒரு டேட்டா கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்பிஐயோட ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நீங்க வந்து ஒரு டேட்டா கொடுக்கலாம். இப்போ மானிட்டரி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, இப்போ மானிட்டரி ரிலேட்டடா என்னென்ன இப்போ மணி வந்து ஸ்டெபிலைஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா நம்ம வந்து கொடுக்கலாம். இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க, எக்கனாமில இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அப்போ ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்டேட்டடான ஆன்சர்ஸா எக்கனாமில இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு இதுக்குமே இப்போ நேஷனல் இன்கம்னு இருக்குன்னா ஸ்டாட்டிக்கா நம்மளால என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும், நேஷனல் இன்கம்னா என்ன, நேஷனல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்றாங்க, அந்த கால்குலேட் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு, இல்ல ஜிடிபி ஜிஎன்பி இது எல்லாமே கவர் ஆயிடும். அப்ப நீங்க ஜிடிபின்னு ஒரு வேர்ட் எழுதுறீங்கன்னா அந்த இடத்துல இந்தியாவோட ஜிடிபி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிடுறது ஒரு குட்டான அப்ரோச். ஒன்னொன்னுக்கும் அந்த டேர்ம் யூஸ் பண்றீங்கன்னா அந்த டேர்ம்க்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா கொடுக்க முடியுதான்னு சொல்லிட்டு நீங்க எக்கனாமில வந்து ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. அண்ட் இப்போ நியூ எக்கனாமிக் பாலிசின்னு இருக்குன்னா, நியூ எக்கனாமிக் பாலிசி எங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க எப்படி எழுதணும்னா, நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து ஒரு ஃபீல்டுலயும் எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்படிதான் கொடுத்துருப்பாங்களே. நியூ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வரப்ப அக்ரிகல்ச்சர்ல என்னாச்சு, பேங்கிங்ல என்னாச்சு, இண்டஸ்ட்ரீஸ்ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுலயும் என்இபி வரப்ப என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதை தாண்டி அக்ரிகல்ச்சர் வந்து எல்லாத்துலயுமே ஜியாகிரபிலையும் கேட்கறாங்க, நிறைய இதுல அக்ரிகல்ச்சர் கேட்கறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து எக்கனாமிக்ஸ்லயும் கண்டிப்பா கேட்பாங்க. என்னென்ன ரீசெண்டா என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு, கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், ஃபர்டிலைசர்ஸ் ரிலேட்டடா என்னென்ன கொண்டு வந்தாங்க, என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்ல கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதுல ஏதாச்சும் டைப்ஸ் இருக்கான்னு எழுதி வச்சுக்கோங்க. ரீசெண்டா ஏதாச்சும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, ஆக்ட் ஏதாச்சும் இருக்கான்னு, மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ரீசெண்டா அதுக்கு ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அக்ரிகல்ச்சர் எழுதுறப்ப பிரைஸ் பாலிசிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஷ்யூ பிரைஸ்னா என்ன, அதுல சென்ட்ரல் இஷ்யூ பிரைஸ் இருக்கும், ஸ்டேட் இஷ்யூ பிரைஸ் இருக்கும். எம்எஸ்பி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து எம்எஸ்பி எழுதுறப்போ படிக்கிறப்போ எம்எஸ்பினா என்ன, அதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, எம்எஸ்பி வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு 3 மெத்தட் இருக்கும். அப்புறம் எம்எஸ் சுவாமிநாதன் வந்து ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ரீசெண்டா எம்எஸ்பினால இந்தியாவில் என்னென்ன இஷ்யூ ஆச்சு, ஏன் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துச்சு, இதுக்கு என்ன சஜஷன்ஸ், இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னுக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே நம்ம ஓரளவுக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எம்எஸ்எம்இலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்க்கு வந்து இந்தியா லெவலில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்னென்ன சஜஷன்ஸ், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்னு ஒரு கொஸ்டின் வந்தாலே நீங்க எந்த அளவுக்கு பாக்ஸ் கண்டென்ட்க்கு ப்ரிப்பேர்டா இருக்கும்னா, இந்தியாவில் எத்தனை எஸ்இசெட் இருக்கு, எஸ்இசெட் ஆக்ட் எப்போ வந்துச்சு, எஸ்இசெட் பாலிசி எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாக்ஸ்ல டக்கு நீங்க வந்து எழுதுற அளவுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்கணும்.
இப்போ MSME நம்ம எடுத்துக்கிட்டோம்னா MSMEனா என்ன, MSMEக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்கும், ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு சொல்லிட்டு. அதுக்கு என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு, இந்தியாவில் வந்து MSMEக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாடுல நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க MSMEக்காக. இப்போ தமிழ்நாடு லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, MSMEனால இந்தியாவுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், இப்போ எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது, கேபிட்டல் ஃபார்மேஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். அப்போ சிக்னிஃபிகன்ஸ் வந்து எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, MSME வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது, எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒன்னொன்னுக்கும் டேட்டா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க எடுக்கிறப்ப வந்து ஜியோகிராஃபிலும் வந்து இண்டஸ்ட்ரீஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ரீஜன்லயும் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் வருது, அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ்னா காட்டன், சுகர் எல்லாத்துலயும் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அயன் இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏதாச்சும் காரிடார்ஸ் இருக்கா, ஸ்பெசிஃபிக்கா காரிடார்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்னன்னா வந்து இதுலயுமே வந்து டிரான்ஸ்போர்ட், பவர், கம்யூனிகேஷன் இருக்கு. இப்போ பவர்லாம் நீங்க வந்து முன்னாடியே வந்து நீங்க ரெனியூபிள், நான் ரெனியூபிள் தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க. தமிழ்நாடுல வந்து TNEDAன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனே இருக்கும். அது வந்து இப்போ ரீசெண்டா இல்லை சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பவர் செக்டர்ல. ஸோ ரீசெண்டா பவர் செக்டர்ல ஏதாச்சும் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு வந்து பாத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இப்போ நீங்க பேங்கிங்னு எடுக்கிறப்ப ஸ்டாட்டிக்கா நீங்க பாக்குறீங்கன்னா இப்போ NBFCஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஸ்டாட்டிக்கா அப்போ பேங்க்குக்கும் ஒரு NBFCக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பேங்கிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, NBFCயோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன எழுதிட்டு ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ரீசெண்டா என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ NBFCக்குலாம் வந்து இப்போ நீங்க கரண்டா எழுதணும்னா RBI வந்து ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க ரீசெண்டா NBFCக்கு. அப்ப என்னென்ன NBFCக்கு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, NBFCயோட டைப்ஸே நிறைய NBFC டைப்ஸ் இருக்கும். கோர் பேங்கிங் இருக்காது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா இருக்கும், இல்ல கிரெடிட் ரிலேட்டடா ஏதாச்சும் இருக்குன்னா ஒன்னொன்னுக்கும் என்னென்ன டைப் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். ஸோ ஒன்னொன்னுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. இதுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த இடத்துல அப்டேட்டடா ஒரு ஆன்சர் வந்து கொடுக்குற அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்கணும். மற்றபடி இப்போ பப்ளிக் ஃபினான்ஸ்ல வந்து டாக்ஸ் ரெவன்யூஸ் வந்து இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு வந்து இந்த வாட்டி டாக்ஸ் ரெவன்யூஸே கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க ஸ்டார்டிங்கா எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும்னா, நம்ம இப்போ டாக்ஸ் ரெவன்யூஸ்ன்னு கேட்டாங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் இருக்கு, இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. இப்போ டைரக்ட்ல என்னென்ன இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, கார்பரேட் இருக்கு. இன்டைரக்ட்ல வந்து GST எல்லாம் வந்துடும். இப்போ நீங்க இந்த இடத்துல எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம ஆன்சரை காமிக்க முடியும்னா, யூனியன் பட்ஜெட்ல வந்து யூனியன் பட்ஜெட் அண்ட் தமிழ்நாடு பட்ஜெட் நீங்க ரெண்டுத்துலயுமே வந்து இன்கம் டாக்ஸ் எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு, GST எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா, இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரல்லே அதுலயே வந்து ஹையஸ்ட் GST கலெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வருஷத்துல இவ்வளவு எக்ஸ்ட்ரா கலெக்ட் ஆயிருக்கு, ஹையஸ்டா கலெக்ட் ஆயிருக்கு, கார்பரேட் டாக்ஸ் இவ்வளவு எந்த கலெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் நீங்க வந்து ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்க ஆன்சர் வந்து ரொம்ப அப்டேட்டடா இருக்கும். ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங்லயும் நீங்க வந்து அப்டேட்டடா கொடுத்துருக்கணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வந்து பட்ஜெட்ல வந்து சோர்ஸ் எடுத்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி மற்றது எல்லாமே வந்து ஃபினான்ஸ் கமிஷன்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபினான்ஸ் கமிஷன்லாம் ஸ்டார்டிங்காக நம்ம வந்து பாலிட்டிலே படிச்சிருப்போம். இப்போ கரண்டாக எக்கனாமிக்ஸ்ல என்ன ஃபினான்ஸ் கமிஷனுக்கு படிக்கணும், ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ். அப்போ 14th ஃபினான்ஸ் கமிஷன் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க, 15th ஃபினான்ஸ் கமிஷன் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னு ஒன்று விடாம படிச்சிட்டிங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸே வந்து கேட்க சான்ஸ் இருக்கு. குரூப் 2ல வந்து ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை டேரக்டாவே கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே புக்ல ஸ்டாட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்குமே ஒரு லைனுக்கும் நீங்க வந்து டேட்டா ஆட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து டேட்டா எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இதுல பெருசா இருக்கிறது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஃபிளேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்ஃபிளேஷனா ஃபர்ஸ்ட் என்ன, இன்ஃபிளேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கும். நீங்க அப்போ அதை ஸ்டாட்டிக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இவங்க என்ன கேட்பாங்கன்னா இன்ஃபிளேஷனால என்னென்ன அட்வான்டேஜ், ஏன்னா இன்ஃபிளேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்ஃபிளேஷன் போனால் தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இன்ஃபிளேஷனோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன, அதோட இம்பாக்ட் வந்து எக்கனாமி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு என்ன டேட்டா நீங்கள் இன்ஃபிளேஷன் பார்த்தாலே உங்களுக்கு இந்தியாவோட இன்ஃபிளேஷன் தெரிஞ்சிருக்கணும், அந்த ப்ரெசென்ட் இயர்ல தமிழ்நாடுக்கு எவ்வளோ இன்ஃபிளேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு டேட்டா வந்து அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் இந்த ரெண்டு டேட்டா நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்துக்குமே வந்து TN சிட்டிசன்ஸ் கைட் டு தமிழ்நாடு பட்ஜெட் 2024-25 எல்லா டேட்டாவுமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடோட GDP எவ்வளோ இருக்கு, இன்ஃபிளேஷன் எவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கோம், ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்கு, பப்ளிக் டெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ
இப்போ அந்த மாதிரி ஒரு டாபிக்குமே நீங்கள் வந்து எல்லா டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இதுலேயுமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி எல்லாமே எக்கனாமிக்ஸ்லையுமே கேட்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா லெவலில் என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் எலிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, தமிழ்நாடு லெவலில் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு என்னென்ன இருக்குது, அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்க்கு என்னென்ன இருக்குது, மென் விமன் இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரிச்சே படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாவர்ட்டியில் ரூரல் பாவர்ட்டி, அர்பன் பாவர்ட்டி. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பற்றி படிக்கிறப்போ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து விமனோட வந்து எப்படி இருக்குது இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து சோஷியல் இஷ்யூஸ்லேயே உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸ் இருக்கான்னு படிச்சு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சர்வே இருக்கா. இப்போ பாவர்ட்டிலாம் நீங்கள் வந்து நித்தி ஆயோகோட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாவர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கும் இப்போ இதில் வந்து அது இல்லாமல் எக்கனாமியில் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் பேசிக்ஸ் படிச்சுக்கோங்க. இப்போ பிரிக்ஸ் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்காங்க, பிரிக்ஸில் ரீசெண்டாக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ், ஏதாச்சும் சம்மிட் நடந்ததா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா கூட நம்ம வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி ஃபுல்லாக கடைசியில் வந்து தமிழ்நாடு எக்கனாமிக் இஷ்யூஸ் தான். நீங்கள் வந்து இப்போ எக்கனாமியில் வந்து இந்தியன் எக்கனாமி தனியாக, தமிழ்நாடு எக்கனாமி தனியாலாம் பிரித்து படிக்க வேண்டாம். நீங்கள் எழுதுறப்பவே வந்து இந்தியாவுக்கு என்னென்ன வருது, தமிழ்நாடுக்கு என்னென்ன வருதுன்னு சேர்த்தே படிச்சிட்டிங்கன்னா இந்த கடைசி போர்ஷன் ஆஃப் தமிழ்நாடு எக்கனாமி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். ஸோ இதில் வந்து இப்போ தமிழ்நாடு எக்கனாமிலுமே வந்து இவங்க வந்து டெமோகிராஃபிக் எல்லாமே கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாமே தமிழ்நாடுலையும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பட்ஜெட்டில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஆர்கானிக் வந்து பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டூரிசம் பற்றி கேட்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து கண்டிப்பா அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும். நீங்க வந்து தமிழ்நாடு வெப்சைட்ஸ்ல வந்து அந்த மகளிர் திட்டம், TNCDW இந்த மாதிரி வெப்சைட்ஸ்குள்ள போனீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, இது வரைக்கும் என்னென்ன எடுத்துட்டு இருக்காங்க முதற்கொண்டு ஆரிஜின் வந்து இப்போ வரைக்குமே அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, ஏன் அது வந்து நமக்கு வேணும், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க போறது இல்லை. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்னால என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு எக்கனாமியில் வந்து ஒரு டாப்பிக்கும் ஒரு டேட்டா, எல்லா டாப்பிக்கும் கரண்ட்ல என்ன டேட்டா உங்களால் கொடுக்க முடியுமோ நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சிங்கனாலே எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரையராக இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ நோட்ஸ் எடுத்து வைக்க முடியுமோ 2-3 சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. அண்ட் நோட் மேக்கிங் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கிறிஸ்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பாக நோட்ஸ் எடுக்கிறோமோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா வந்து ரைட்டிங் தான். நீங்கள் வந்து எவ்வளோ படித்தாலும் நீங்கள் வந்து அது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஆர்டிகுலேட் பண்ணி எழுதுறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா பேப்பர் கம்ப்ளீஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ நம்மளால வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஒரு விஷயத்த நீங்க வந்து எந்த அளவுக்கு நீங்க தரவா படிக்கிறீங்களோ அங்க போய் அப்பதான் உங்களுக்கு ஃப்ளோ கிடைக்கும். ஸோ அங்க போய் நம்ம யோசிச்சுட்டு இருக்கதான் நமக்கு வந்து ஸ்பீட் எப்பவுமே கம்மியாகும். ஸோ நீங்க படிக்கிறப்பவே தரவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க போய் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளோ கிடைக்கும். ப்ரிப்பேர் பண்ணுறப்பே செம்ம கிறிஸ்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு மித் இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து கிடையாது. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஹேண்ட் ரைட்டிங் மாற்ற முடியலன்னா உங்களோட ப்ரெசென்டேஷனில் உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. ப்ரெசென்டேஷன் இந்த சென்ஸ் வந்து ஒரு ஆன்சரோட அலைன்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற இப்போ ஒரு நம்பரிங் போடுறீங்கன்னா 1லேருந்து 10 நம்பர்ஸ் எழுதுறீங்கன்னா அந்த 1 to 10 ஒரே லைன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே ஒரு லைன்ல இருக்கணும். அண்ட் சப்ஹெட்டிங்ஸ் கீழே இருக்கிற சப் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு லைன்ல இருக்கணும். ஸோ நீங்க வந்து அலைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணீங்கனாலே உங்களோட ப்ரெசென்டேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். எல்லாத்துக்கும் மேலே என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம எடுத்து வச்ச நோட்ஸோ இல்லை என்ன சோர்சஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களோட ரிவிஷனை வந்து ரொம்ப கிறிஸ்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்பவே ரொம்ப கிறிஸ்பாக நோட்ஸ் நீங்கள் வந்து எடுக்கிறப்பவே ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து எப்படி ரிவைஸ் பண்ணோம்னா, நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் படிப்போம். ஸோ எல்லாமே மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் படிப்போம். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்போ ஒரு நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி படிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மைண்டில் ரீட்டைன் ஆகுறது வந்து நல்லா ரீட்டைன் ஆகும். ஸோ நல்ல சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க, நல்ல ஸ்டடி சர்க்கிள் வச்சு படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு மேலே நான் வந்து ரிவிஷன் வந்து எனக்கு எப்படி என்னோட இது எப்படி இருக்கும்னா, நான் எப்பவுமே எழுதி பார்த்து தான் வந்து படிப்பேன். ஸோ ஒரு டாபிக் படிக்கிறேன்னா அந்த சப்ஹெட்டிங்ஸ் மட்டுமாச்சும் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வாட்டி அந்த
10 சப்ஹெட்டிங்ஸும் எழுதி பார்த்துருவேன். அப்பதான் எனக்கு வந்து மைண்ட்ல வந்து ரீட்டைன் ஆகும். அண்ட் சொல்லி பார்க்கறதுமே நான் வந்து எப்படின்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, நான் வந்து மெதுவா சொல்லி பார்க்க மாட்டேன், பொறுமையா யோசிச்சு சொல்லி பார்க்காம ரொம்ப வேகமா சொல்லி பார்ப்பேன். அந்த 10 பாயிண்ட்ஸோ இல்லை 15 பாயிண்ட்ஸோ வந்து டக்கு டக்கு டக்குன்னு அந்த ப்ரெஷர்லேயே நான் வந்து சொல்லி பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நமக்கு எழுதுறப்போ வந்து அங்கே பொறுமையா நமக்கு யோசிச்சு எழுதுறதுக்கு வந்து டைமே இருக்காது எக்ஸாம் அப்போ. ஸோ நீங்க படிக்கிறப்பவே வந்து ரொம்ப ரேப்பிடா நீங்க ரிகலெக்ட் பண்றது வந்து வேகமா, இப்போ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னா அந்த 10 சப்ஹெட்டிங்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா நீங்க வந்து சொல்லி பாருங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து நீங்க இங்கேயே படிக்கிறப்பவே ஃபாஸ்டா சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே எழுதுறப்ப வந்து அந்த ஃபாஸ்ட்னஸ் வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ரேப்பிடா எழுதுறதுக்கு வரும். ஸோ நீங்க வந்து நான் ரிகலெக்ட் பண்றப்போ அந்த ப்ரெஷரோட அந்த ஃபாஸ்ட்ல வந்து நான் வந்து சொல்லி பார்ப்பேன். இது வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரசன்டேஷன்ல வந்து ஹேண்ட் ரைட்டிங் உங்களால வந்து மாற்ற முடியலன்னா உங்களோட பிரசன்டேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எழுதுற பென் வந்து ரொம்ப டிசைட் பண்ணும் உங்களோட ஃப்ளோ அண்ட் ஸ்பீடை. ஸோ உங்களுக்கு என்ன பென் வந்து செட் ஆகுதோ முன்னாடியே வந்து எழுதி பாருங்க. ஏன்னா ஒரு பென்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு, ஒரு ஸ்பீட் வரும். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அட்டெம்ப்ட்ல வந்து பைலட் V7 யூஸ் பண்ணேன். அண்ட் அப்போ எனக்கு அது செட் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து V10ல தான் நான் வந்து எழுதினேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன பென் வந்து செட் ஆகுதோ 10 பென்னோ எத்தனை பென்னோ வந்து நீங்க எழுதி ஒன்னொன்னுலயும் எதுல உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீட் வருது, எதுல ஸ்ட்ரோக் வருதுன்னு கண்டுபிடிங்க. பென் கண்டிப்பா வந்து ரோல் பிளே பண்ணும். ஸோ வந்து நீங்க வந்து என்ன பென் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்பவே வந்து இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்குள்ளே இந்த இதெல்லாம் வந்து நீங்க வந்து முடிச்சிட்டீங்கனாலே ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மைண்ட் செட் தான். நம்ம வந்து இவ்வளோ படிச்சது போதும் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாலே நம்ம வந்து மெயின்ஸ் வந்து ஏஸ் பண்ணிடலாம். நிறைய ரைட்டிங் டெஸ்ட் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் சீரிஸ் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி அந்த 30 டெஸ்ட்டும் 35 டெஸ்ட்டும் ஃபுல்லா எழுதுங்க. என்ன மிஸ்டேக்ஸோ அப்படியே அந்த இடத்துல ரெக்டிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து மெயின்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.